Welcome back to another episode of Rise with Potato, guys. Today I have with me Mr. Vikram from Vickles of Vikram, and he's not just a stand-up comedian, but our theatre artist, our actor, and already mentioned stand-up comedian, and so much more. And today we're going to find out more about him and his journey. Thank you for coming. Thank you for having me. Yeah, obviously. I'm a big fan of your content, and obviously உங்க stand up கூடயும் நான் உங்க டெமோக்கு ஒரு தடவை வந்திருந்தேன் நானு. And it was I saw one of his sets before it went live on stage, and it was என்ன சொல்றது, it's just something that happened. I just happened to be there, you happened to be there, and it wasn't planned, but like on the one time that I got to experience your stand up demo, right? I was like, this man is so funny. It had a lot of difficult tones in it, and நீங்க வந்து அப்படியே like the way that you conveyed it, you superbly like segued it into something that was really funny, which people could have taken ரொம்ப like harshly, you know, which we'll talk about. So I wanted to know like you started உங்க theatre journey எல்லாமே வந்து it started when you were a theatre artist or காலேஜ்ல தியேட்டர் பிளேஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது இட்ஸ் வெரி ஃபன்னி ஸ்டோரி. பிகாஸ் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இந்த ஃபேன்சி ட்ரெஸ்லாம் இருக்கும் தெரியுமா, அதுலேருந்தே எனக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்குன்னு எனக்கு மட்டும் தெரியும். பட் அது வெளியில் சொல்ல முடியாது, நம்ம வீட்டிலலாம் விட மாட்டாங்க. டான்ஸ் கிளாஸ்லாம் போவேன், டான்ஸ்லாம் ஆடுவேன், ஆனால் எங்கள் அப்பாவுக்கு பண்ணுவேன். உங்கள் ரீல் எல்லாத்துலேயுமே நீங்கள் சூப்பராக டான்ஸ் ஆடுவீங்க. ஐ ரியலி வாண்டட் டு மென்ஷன் இட் இன்னைக்கு, பட் இருக்குது அந்த சாரல். தேங்க்யூ. அது எல்லாரும் ஒரு காலேஜ் வயசுல பேசிக்கா ஹிப்ஹாப் கத்துவோம் தெரியுமா. ஓகே ஓகே காட் இட். ஒரு 4 மூவ் இருக்கு. இந்த 4 மூவ் வந்து அது பேர்னாச்சு பாப்பிங், லாக்கிங், இதெல்லாம் பேர் மட்டும் அது ஒன்றும் தெரியாது. பேசிக்கா அந்த 2 ஸ்டெப் தான், பட் அது ஒரு ரிதம் பிடிச்சிருவோம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என் ஃப்ரெண்டு தியேட்டர் கிளப்பு போயிருந்தான் நான் படித்த காலேஜில். நான் வந்து சுப்ரீம் வெட்டியாக இருப்பேன் காலேஜ் டைமில். அப்போ அவனை ட்ராப் பண்ண நான் போயிருந்தேன். இத்தனைக்கும் அவன் ஒரு ஆம்பளை ஃப்ரெண்டு. அவனை ட்ராப் பண்ண போயிட்டு அப்போ அங்கே உட்காந்து பார்க்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. நான் என் ஸ்கூலில் வந்துட்டு எதையும் போய் கேட்க மாட்டேன் சீனியர்ஸ் கிட்ட, எனக்கு சான்ஸ் தாங்கலாம். எங்கேருந்து இந்த தேவையில்லாத ஈகோ காம்ப்ளெக்ஸ்லாம் வந்துச்சுன்னு தெரில. அதனால இங்கே வந்துட்டு கேட்கறதுக்கு ரொம்ப வெக்கப்பட்டுட்டே உட்காந்துட்டே இருந்தேன். ஐயோ இவங்களாம் தியேட்டரில். அதனால அவங்க ரொம்ப பெரிய ஆக்டர்ஸாக இருப்பாங்க அங்கே நடிக்கிறவங்களாம் நினச்சிட்டு இருப்பேன். நான் ரைட்டர்னு பேர் போட்டால் அவங்க பயங்கரமாக எழுதுவாங்க, நம்மளுக்கு தான் வராதுன்னு நினச்சிட்டு இருந்தா அங்கே கொஞ்சம் நம்மளுக்கு பார்க்கும்போது இல்லையே இது இப்படி இருக்க இப்படின்னா நம்ம போய் அவங்களாம். ஆனால் என் ஃப்ரெண்டுன்றனால நம்ம போய் சொல்லிட்டே இருந்தேன். ஒவ்வொருத்தர்கிட்ட சொல்லும் போது என் ஜூனியர் பசங்க இருந்தானுங்க, அவனுங்க வந்து ஏதோ ப்ளே பண்ணும்போது அண்ணா இந்த கேரக்டர் உங்களை மாதிரி இருக்கு, நடிச்சு காட்டுங்க. நான் அவன் நடிச்சு காட்டுன்னு சொன்னது தான் தெரியும். ஒரு வாரத்தில் இந்த ப்ளே நான் டைரக்ட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஜஸ்ட் ஸோ ஹேப்பன் தட் லைக் எப்படி சொல்கிறது, ஸ்டேஜ் வந்து அட்ராக்ட் ஆகிட்டே இருந்தேன். அது பக்கத்துலேயே வெயிட் பண்ணி டக்குன்னு அதுக்குள்ளே போயாச்சு. அப்புறம் காலேஜில் அப்படியே நம்ம இன்ஜினியரிங் லா காலேஜ் வரும்போதெல்லாம் ப்ரொஃபஷ்னல் தியேட்டர் ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன். அப்போது அதுக்கப்புறம் அப்படியே தியேட்டர் இன்ஜினியரிங்கில் காலேஜ் தியேட்டர் அது முடிச்சுட்டு நான் ஒன்றும் தியேட்டர் வெட்ரன் இப்போ இந்த குரு சோமசுந்தர சார், நம்ம பசுபதி சார், அவங்க ரேஞ்செல்லாம் கிடையாதுண்ணா. அதை நான் இங்கே பதிவு பண்ணிடுறேன். ஏன்னா தியேட்டர் அப்படின்னாலே எல்லாரும் அப்பா இவன் வந்து அப்படியே மேடையிலே புரண்டு அப்படியே அந்த லைட்லேயே அப்படிலாம் இல்லைங்க. நான் பண்ணேன் 2016, 17, 18 வரைக்கும் 3 வருஷம் பண்ணேன். பேசிக்ஸ் நல்லா கற்றுக்கிட்டேன் தியேட்டரில். ஆக்டிங், ரைட்டிங்கோட பேசிக்ஸ் நிஜமாலே நிறைய பேர் சுற்றுவாங்க சென்னையில். நான் இந்த சினிமாலாம் ட்ரை பண்ணுவேன்ல, அவன் பெரிய ஆளாக 30 வருஷம் தியேட்டர் பண்ணவரெலாம் நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். 30 வருஷம் நான் இன்னும் வாழவே இல்லை, அடுத்த வருஷம் தான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ அவரையும் நீ ஈக்குவலாக வச்சு பார்த்துடக்கூடாதுல. நம்ம ஒரு 3 வருஷம் பண்ணோம். அதில் என்னன்னா நிறையா பேசிக்ஸாக நம்ம நிறையா கற்றுக்கலாம், பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக. Like what are the skills you acquired from theatre? நானே கொஞ்சம் தியேட்டர்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் ஸ்கூலில் இருக்கும்போது. ஸ்கூலில் உங்களுக்கு பேசிக்காக என்ன சொல்லுவாங்க, சத்தமாக பேசணுன்னுவாங்க, ஸ்டேஜுக்கு நடுவில் வா, முதுகு காட்டாத, இந்த ரேஞ்சுக்கு இருக்கும். உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது என்னென்னா எப்படி உங்களுக்கு ஸ்டேஜில் நான் நிறைய இம்ப்ரோவைசேஷன் ஸ்கில்ஸ், சில டைலாக் மறப்பாங்க, காஸ்டியூம் போகும், லைட்டு வராது, இதெல்லாம் நடக்கும். பட் தியேட்டரில் தேர் இஸ் நோ கட், திருப்பி போகலாம். ஸோ ஷோ மஸ்ட் கோ ஆன். ஆட்டிடியூட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வாய்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், இங்கேருந்து எடுக்கிற வாய்ஸ் என்ன, இங்கேருந்து எடுக்கிற வாய்ஸ் என்ன, த்ரோட் வாய்ஸ் என்ன, இந்த நோஸ்லேருந்து இது பண்ணுறது, அது ஒன்றும் எனக்கு அப்படிலாம் பேசினா நோஸ் இதுதான் அப்படி சொன்னேன்.
ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் நடிக்கும் போதே என்னன்னா இதுக்கு என்ன பாடி லாங்குவேஜ், இதுக்கு என்ன வாய்ஸ் டோன் பண்ணலாம், இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், ஒரு கேரக்டருக்கு வந்து வாக் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து லக்ஷ்மி பிரியான்னு ஒரு ஆக்டர் இருக்காங்க, அவங்க ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினாங்க, அதுலேருந்து கற்றுக்கிட்டேன். அப்புறம் பீட்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும் தெரியுமா, இல்லை ஜென்ரலாக இப்போ இந்த பாட்காஸ்ட் இருக்குன்னா இது பீட்ஸாக பிரிக்கணும்னா என்ன சொல்லுவீங்க, இது இன்ட்ரோ இது இதுன்னு. ஸோ நீங்கள் ஒரு சீன் எடுத்தாலுமே சீனுக்குன்னு ஒரு கிராஃப் இருக்கும். அந்த நான் வந்து கோவப்படுறேன்னா எடுத்தோன்னே எங்களை கச்சு முச்சுன்னு கத்துறது வேற, ஸ்லோவாக எடுத்து கொண்டு போய் கத்துறது வேற. ஸோ இது அங்கே டேரக்டர் எனக்கு இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கலாக ஒரு சீனுக்கு சொல்கிறேன், பட் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டதுனால என்னென்னா இட்ஸ் நாட் லைக் இதெல்லாம் கற்றுக்கிட்டா தான் ஆக்டர்னு சொல்ல. ஸோ நிறைய பேர் நேச்சுரலாக பண்ண முடியும், நானுமே அப்படி தான் ஆரம்பித்தேன். பட் இதெல்லாம் கற்றுக்கிறதோட அட்வான்டேஜ் என்னென்னா சில டைம்ஸ் என்னென்னா நம்மள ஒரு டேரக்டரோ இல்லை ஒரு இடத்துக்கு போகும்போது வித்தியாசமாக ஒன்று பண்ணுங்கன்னுவாங்க, அப்போ நம்ம ஸ்டக் ஆக மாட்டோம். யூ நோ த டெக்னிக் பிஹைண்ட், ஏன் இது இந்த இடத்துல நான் ஏன் இப்படி பண்ணுறேன்ற ஒரு பேசிக் தெரிஞ்சோன்னே உங்களால் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் நிறைய வேரியேஷன்ஸ் காட்ட முடியும். ஸோ அந்த முக்கியமாக நடிக்க போகும்போது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பட் நடிக்கிறதுல டெக்னிக்காலிட்டி பார்த்துட்டே இருந்தோன்னா டோன்ட் யூ ஃபீல் லைக் யூ லூஸ் யுவர் செல்ஃப் இன் த டெக்னிக்காலிட்டி ரேதர் தென் ஆக்சுவலி லைக் எமோட்டிங்? இல்லை, நாட் டெக்னிக்காலிட்டின்னு உட்காந்து ஈக்குவேஷன்லாம் போடக்கூடாது, மைண்டில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லி, இப்போ நம்ம 2 பேர் பேசிகிட்டே இருக்கோம்ல, விக்ரம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, நீங்கள் வாய்ஸை இன்க்ரீஸ் பண்ணாதீங்க, பட் எனக்கு இன்னும் பெட்டராக பண்ணுங்கன்னா நான் வந்து இங்கே இப்படி இப்படி கையை ஆட்டி பண்ணுவேனா இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் சரி இப்போ நம்ம பெட்டராக பெருசு இல்லை விக்ரம் அவ்வளோ பெருசு வேணாலும் சரி மண்டே ஆட்டி பண்ணலாமா இருக்கும், விக்ரம் கொஞ்சம் ஆட் பண்ணி சரி எதை மாற்றலாம் எங்கே எதை கொண்டு வரலான்ற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் டெக்னிக்கு. இதுக்கு நான் இப்படி தான் போகணுன்னு எழுதி யாருமே எல்லாருமே நேச்சுரலாக தான் பர்ஃபார்ம் பண்ணுவோம். பட் ஐ திங்க் எனி பர்ஃபார்மன்ஸ் ஆர்ட், நீங்கள் டான்ஸாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், போயட்ரியாக இருக்கட்டும், இட்ஸ் ஆல் பீங் வெரி வெரி அன்கான்ஷியஸ் இன் அ வெரி கான்ஷியஸ் வே. நீங்கள் டான்ஸ் ஆடி இருக்கீங்களா ஸ்டேஜில், உங்களுக்கும் உங்கள் என்ன காஸ்டியூம்ஸ் மேலே, லைட்டு மேலே, உங்கள் பக்கத்தில் இருக்கவனோட பொசிஷன், இது எல்லாமே நீங்கள் கான்ஷியஸாக இருந்து தான் ஆகணும். பட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து சிரிச்சுட்டு தான் இருக்கணும். அட் த சேம் டைம் யூ ஹேவ் டு என்ஜாய் யுவர் செல்ஃப். அதுதான் ஒரு நல்ல ஆர்டிஸ்டோட ஒரு தனித்துவமே. அதுதான் அது அங்கே போனதுக்கப்புறம் தான் ஒருத்தன் ஆர்டிஸ்டாகவே வளருவான். நான் ரொம்ப இமர்ஸ் ஆயிட்டேன் இவங்க பேசுனதுல. பட் ஸோ இன்ஜினியரிங்ல நீங்க வந்து தியேட்டர் ஆர்டிஸ்டா ஸ்டார்ட் பண்ணீங்க. அண்ட் நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரி நீங்க லா காலேஜுக்கு போகும்போது you had already had a lot of experience அப்படின்னு. lot of experience இல்ல, I already had a clarity. நம்ம வந்து நம்மளுக்கு இதான் வரும்ன்ட்டு. அப்புறம் என்ன டேஷுக்குடா நீ லா பண்ண நீங்கள் கேட்கக்கூடாது, ஏன்னா எங்கள் வீட்டில் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க, எதுக்கும் நீ லா, அம்மா அப்பா லாயர். நம்மளுக்கு என்ன ஒரு கோல் இல்லை ஒன்று, நம்மளுக்கு ஜாலியாக இருக்கணும் அவ்வளோதான் கோல். ஒன்றும் இது எப்படி சொல்கிறது, அந்த ஒரு 16-17லாம் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஷாலோ மைண்ட் செட் தான். நம்மளுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும், கெத்தாக இருக்கணும். என்ன கெத்து தெரியாது, ஏன் மெக்கானிக்கல் எடுத்து ஏன்னா அதான் கெத்து, ஏன்னா கௌதம் வாசுதேவ் 2 படத்தில் சொல்லிட்டாரு அதனால நான் எடுத்தேன். அந்த மாதிரி தேர் வாஸ் நோ ரீசன் டு லைக் எப்படி சொல்கிறது, இது ஏன் பண்ணேன் எதுக்கு பண்ணலாம் இல்லை, சும்மா போவேன் வருவேன், பங்க் பண்ணுவோம், அப்புறமா அம்மா அப்பா ஃபீல் பண்ணுவாங்கன்னு ஒரு செமஸ்டர் பங்க் பண்ணாமல் போய் பண்ணுவோம். கிளியர் பண்ணிடணும், நம்மளுக்கு டிகிரின்னு ஒன்று பேருக்கு தான். மற்றபடி என் ஜோக்லேயே உள்ள சொல்லியிருப்பேன், நானும் இன்ஜினியரிங் இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி தான் படித்தேன் அப்படின்ட்டு. அதுதான் உண்மை. லாவுமே அந்த மாதிரி கிட்டத்தட்ட சரி எடுத்து வச்சுக்குவோம். எங்கள் வீட்டில் வந்து என் பேருக்குன்னா 2 டிகிரி. இந்த மாதிரி இன்ஜினியரிங்கும் பண்ணுறாங்க, லாவும் பண்ணுறாங்க, இங்கே ஒரு பிகாம் டிகிரிக்கே தள்ளுது. இல்லை, நல்லா படிக்கணும்னு நினச்சா தான் நம்ம ஊரில் ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும். பாஸ் ஆகணும்னு நினச்சோன்னா கொஞ்சம் கொஞ்சம் பண்ணால் போதும். லா கொரோனானால தான் பாஸ் ஆனேன், என்னால் நான் பாஸ் ஆகலை, கொரோனானால தான் நான் பாஸ் ஆனேன். பட் எப்படி சொல்கிறது, பட் அதனால தான் எனக்கு அதுலலாம் என்னென்னா ரொம்ப நம்ம வந்து ஒரு பர்சனாக நம்மளுக்கு எப்பயுமே தோணும்ல, எதுலையாச்சும் கொஞ்சம் கெத்தாக நல்லா பண்ணணும், ஃபுல்லாக பண்ணணும். அதுலலாம் ரொம்ப கேவலமாக பண்ணி டீச்சர்ஸ்லாம் நம்மளை திட்டி, உனக்கெலாம் எதுக்குடா சீட்டு கொடுத்தாங்கன்னு கேட்டு ஒரு மாதிரி நம்மளை ஷேம் பண்ணிடுவாங்க. ஆமாம், அவங்க பக்கம் நியாயம் இருக்குது, ஏன்னா ரெக்கார்ட் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க, நாங்கள் பண்ண அவங்க என்னால் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ்லாம் நம்ம நடத்துறதுனால புரியுது, டைம் கொடுக்கலன்னா அவங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் வரும் அதெல்லாம். பட் அங்கேருந்து வரும்போது நம்மளை யாராச்சும் அப்ரிஷியேட் பண்ணணுன்ற ஒரு வேகம் ஜாஸ்தியாக இருக்கும்ல, அது இங்கே லைட்டாக தியேட்டரில் அப்புறம் கொஞ்சம் ஹெவியாக ஸ்டாண்டப்பில் கிடைக்கும் போது நம்ம என்ன ஆயிடுறோம்னா அப்படியே அப்சஸ் ஆயிடும் அந்த ஒரு ஃபீல்டு மேலே. அதனால அதில் நிறைய எஃபர்ட் எடுத்து அதுலேயே ரொம்ப அப்சஸ் ஆகிது, எப்படி இன்னும் 1% எப்படி மேலே போடுதுன்றது ஒரு
வந்ததுக்கு காரணமும் அங்கே 2 வாங்கின திட்டு தான் நினைக்கிறேன். நீங்க பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் அப் எங்க and எப்போ? நான் வந்து அதான் லா காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் 2018ல். அப்போது என்னென்னா காலேஜ்லாம் கரெக்டாக அந்த ஒரு மினிமம் அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருப்பேன். ஸோ அப்போ ஒரு நாள் பங்க் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனுக்கு என் ஃப்ரெண்டு ரைட்டர் ஒருத்தவங்க இருக்காங்க சுகன்யான்னு. ஸோ அவங்களோட ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் போகும்போது அவங்க அது முடிச்சுட்டு நான் ஓப்பன் மைக் போகிறேன் ட்ரை பண்ணேன், நீயும் வான்னாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஓப்பன் மைக் போகும்போது எல்லோரும் மாரல் சப்போர்ட்டுக்கு 4-5 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போகிறது வழக்கம். ஏன்னா அப்போ தான் அவனுக்கு வருவானுங்க, அடுத்த தடவை வரமாட்டானுங்க. ஸோ அதில் ஒரு ஃப்ரெண்டாக நான் போகும்போது அன்னைக்கு அங்கே ஒரு ஸ்பாட்டு வேக்கண்ட்டாக இருந்துச்சு. விக்ரம் நீயும் பண்ணேன், நீ தான் ஸ்டேஜில் நல்லா காமெடி பண்ணுவே. நான் என்னோட 1-2 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இந்த ஸ்டேஜில் இவனுங்களை விட்டால் இவனுங்களா கூட ஏதாச்சும் இதாக சமாளிப்பானுங்க, ஃபன்னியாக ஏதாச்சும் பண்ணின்ற ஒரு கேட்டகரியில் நானும் வருவேன். சரி பண்ணுவோன்னு நம்ம எல்லாருக்கிட்டையுமே இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு ஃபன்னியான ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, அதில் என்ன லேயர் என்ன அதெல்லாம் இல்லை, வெறும் அந்த ஃபன்னியான ஸ்டோரியை போயிட்டு அப்படி சொல்ல போனேன், அவ்வளோதான். How did that go? Went well. Like, Really? Yeah. Without like writing எதுவுமே பண்ணாம அப்படியே போய் இல்லை நம்ம ஸ்டேஜ்லேருந்து வரனால ஓரளவுக்கு தெரியும். ஓகே காட் இட். என்ன பண்ணணும்னு சிலருக்கு ஓரளவுக்கு தெரியும்ல, நம்ம ஒரு வைப்ரண்ட்டாக இருந்தீங்க, ஐ கான்டாக்ட் இதெல்லாம் புதுசாக வரவங்களுக்கு ரொம்ப ஒன்று ஒன்றா கற்றுக்கணும். நாங்கள் கற்றுக்கணுனால என்னால் போய் ஈஸியாக டெலிவர் பண்ணலாம் முடியும். அண்ட் எனக்கு தெரிஞ்சிச்சு ஒரு பெரிய ஜோக் ஒர்க் ஆச்சு, மிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ பண்ணி அப்படி சிரிக்க வச்சு எப்படியோ வந்துட்டேன். இட் வாஸ் நாட் அ கிரேட் பர்ஃபார்மன்ஸ், ஐயோ அப்பா வந்துட்டான்டா விராட் கோலி அப்படிலாம் யாரும் பார்க்கல. பட் இட் வாஸ் நாட் லைக் போனேன் எல்லாருமே இப்படி போன மாதிரி உட்காந்துட்டும் இல்லை, என்னால் அவங்கள இது பண்ண வைக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து தியேட்டரில் என்னென்னா லீடாக கிடைக்காது எனக்கு அவ்வளோ சான்ஸு. நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, இவன் தான் இந்த பிளேயோட லீட் அப்படின்லாம் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஸ்டாண்டப்பில் வந்தோம் நம்ம தான் தனி காட்டு ராஜா, நல்லதோ கெட்டதோ ஆல் அட்டென்ஷன் இஸ் ஆன் மீ அப்படின்னோடனே அடிக்ட் ஆகிட்டேன். இட் வாஸ் லைக் ஆஸ் இஃப் ஏதோ ட்ரக்ஸுக்கெலாம் அடிக்ட் ஆவாங்கல்ல அந்த மாதிரி ஓப்பன் மைக் போகிறதும் ஜோக் எழுதுறதும் அது ஒர்க் ஆகா இல்லைன்னு டிஸ்கஸ் பண்ணுறதும் அந்த ஒரு மாதிரி எல்சியூவில் மாட்டின மாதிரி நான் ஒரு மாதிரி ஸ்டாண்டப் யூனிவர்ஸில் மாட்டி அப்படியே இதாகிட்டேன், அங்கேயே அப்படியே ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி அட்டென்ஷன் வந்து யூ ரியலி லைக் இட் அண்ட் இட்ஸ் சம்திங் தட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு இருந்த ஒரு விஷயம். இஸ் தட் ஹவ் லைக் சோஷியல் மீடியா ஆல்சோ கேம் டு பி? நோ, டு பி வெரி ஆனஸ்ட், எனக்கு சோஷியல் மீடியா வந்து என்னடா இது தினமும் என்ன சாப்பிட்றோம் எங்கே போகிறோம் வரோன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டே இருக்காங்க. என்னாலலாம் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா கூடயே நான்லாம் ஜென்ரலாக என் ஃப்ரெண்ட்ஸுக்கே கால் பண்ணி பேசாத ஒரு கேரக்டர். நான் பாட்டு ஒரு உலகத்தில் இருப்பேன், பார்த்தா அன்புலாம் இருக்கும், பட் அதை காட்டிக்கிட்டே இருக்கணுன்றதுலாம் எனக்கு அவ்வளோ ஒரு உடன்பாடு இருக்காது. அப்போ சோஷியல் மீடியாவில் என்னென்னா நம்ம திறமையை மட்டும்தான் காட்டணும். ஒரு பாயிண்டில் தெரிஞ்சிருச்சு 2018 முடியும் போது எனக்கு என்னென்னா சோஷியல் மீடியா வச்சு தான் நம்மளால மேலே வர முடியும். இந்த சோல் What was the reason why you thought like that? இல்லை டிக்கெட்ஸ் விற்கணும்ல, நம்மளுக்கு திறமை இருக்கும், நல்லா வர 10 பேருக்கு நான் பயங்கரமாக ஜோக் சொல்லி விழுந்து வயிறு வலிக்க சிரிக்க வைப்பேன். அடுத்த ஷோக்கு திருப்பி 10 பேர் தான் வருவாங்க. இட்ஸ் ஜஸ்ட் சர்வைவல். நம்ம யார் பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னா யார் ரொம்ப திறமையானவன் யார் ரொம்ப இது அப்படிலாம் இல்லை. யாரால நிறையா டிக்கெட் விற்க முடியுதோ, யாரால ரொம்ப வருஷம் ஒரு இண்டஸ்ட்ரியில் சர்வை பண்ண முடியுதோ ஆர்ட் பண்ணி, அவங்கள தான் பெரிய ஆர்டிஸ்ட்னு உலகம் ஒத்துக்குது. எனக்கு என்னென்னா சர்வைவல் முதல்ல பார்க்கணும். ஏன்னா நான் ஒரு பிலோ ஆவரேஜ் இன்ஜினியர், நான் ஒரு பிலோ ஆவரேஜ் லாயர், எனக்கே தெரியும். நான் அந்த ஃபீல்டில் போய் எக்ஸல்லாம் பண்ண முடியாது. போனேன்னா எதையோ பண்ணி உருட்டி பெறக்கலாம், பட் அது காலேஜ் கிடையாது. உங்களால் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலுமே நீங்கள் ஆவரேஜாக தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்கன்னா உங்களை ஒரு பாயிண்டில் துரத்திடுவானுங்கன்னு அர்த்தம். யூ ஹேவ் டு பிகம் லைக் ஒன் அசெட், லைக் சான்ஸே இல்லைன்ற அசெட்டாக இருந்தால் தான் உங்களோட இடத்த நீங்கள் தக்க வச்சுக்க முடியும். அப்படி என்னால் ஒரு இடத்த தக்க வச்சுக்க முடியும்னா அது கலை உலகத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அண்டு அதுக்கு முன்னாடிலாம் ஏதாச்சும் டேரக்டர் கிட்ட போகணும், சினிமாவில் சான்ஸ் கேட்கணும்னு நம்மளோட ஜென்ரேஷனோட அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம இருந்த இடத்துல இருந்தே அதை பண்ண முடியுது. அதனால வேறு வழி இல்லை, நம்ம இதில் போய் எதையாச்சும் பண்ணணும்னு நினச்சி தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். யூடியூப் இந்த ஸ்பேஸ்க்குள்ளே வந்தது காரணம். Okay, and you started with YouTube, is it? ஆமாம். Okay, and like I know that YouTube is a very like difficult platform for you artists to grow. அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அது. ஏன்னா யூடியூப் algorithm is
vastly different from what you see on Instagram. Like டக்குன்னு வைரல் ஆக முடியாதாங்க. But like did you face a little bit of like இந்த மாதிரி கொஞ்சம் organic growth ஆகிறதுக்கு டைம் ஆச்சா இல்லை like did it just pick off? ஃபர்ஸ்ட் வீடியோ 1 மில்லியன் போயிடுச்சு. அது ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டும் போச்சு. That's amazing. செகண்ட் வீடியோ போகலை, 20,000 வியூவர் போச்சு. அப்புறம் அடுத்த வீடியோவும் போகல. ஃபோர்த் வீடியோ திருப்பி போட்டேன், போச்சு. 900K அப்படி வந்துச்சு. அது என்னன்னா, நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ பேர் வந்து when you speak ஹிந்தி இன் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். அப்புறம் அடுத்த 2 வீடியோ மாற்றி மாற்றி வேறு ஏதோ போட்டேன். 2வது வீடியோ கொஞ்சம் பேடாகவே இருந்துச்சு. எனக்கு வந்து கேமரா லைட்டிங் எதுவுமே தெரில. 3வது வீடியோவில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டோம். ரைட், ஓகே, என்னெல்லாம் தேவை எது எல்லாம் பண்ணிட்டோம். அது நல்லா இருந்துச்சு. நான் 2வது வீடியோ நல்லா இல்லாதனால போகலன்னு நினச்சேன். அவர் 3வது வீடியோ பார்க்குறேன், நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் கேமராமேன் அப்போ வந்து ஆனந்த் காண்டிபன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தான். அவனும் அப்போ என் கூட மெக்கானிக்கல் படித்த ஒரு பையன் தான். அவனுக்கு மச்சான் வேற மாதிரி என்ன முதல் வீடியோ என்ன 1 மில்லியன் இது பார் அப்படின்னா அதுவும் போகல. என்னன்னா வீடியோ நல்லா இருந்தாலும் போகாதா, ஐயோ என்ன போகுன்னு தெரியல. என்னன்னா அந்த ஹிந்தி இன் தமிழ்நாடு பண்ணோம்ல, அதே மாதிரி பண்ணுறான். நாங்கள் அதே மாதிரி என்னடா பண்ணணும்னா சரி தெலுங்கு இன் தமிழ்நாடுன்னு பண்ணோம். அது போயிடுச்சு. அப்புறம் பார்த்தோம். அப்புறம் திருப்பி 2 வித்தியாசமாக பண்ணோம், போகலை. திருப்பி 4வது வீடியோ வேறு வழியில் மலையாளம் இன் தமிழ்நாடு போடு. அப்புறம் பார்த்தோம். அப்புறம் இன்னும் 2 வீடியோ அதுவும் திருப்பி போகல. ரைட்ரா வேறு என்னடா மொழி இருக்குது, கன்னடம். போடு, வேறு என்ன பண்ணுறது, போடு கன்னடம். அப்புறமா 2019 முடிஞ்சிருச்சு. 20 வரும்போது எனக்கு வந்து இன்டர்நெட் புரிஞ்சுக்கினேன். அப்பல சினிமா மாதிரி நம்ம வந்துட்டு வகை வகையாக போகணும், இருக்கிற திறமையெல்லாம் காட்டணும்னா இன்டர்நெட்டில் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஒரு மேட்ரு பிடிச்சா ஒன்று அந்த ஒரே ஒரு மேட்ராக தான் பார்க்க போகிறான். அதனால அதையே திருப்பி திருப்பி பல பெர்முடேஷன் காம்பினேஷனில் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் பார்ட் 2 எடுத்தோம். எடுத்து முடிக்க அந்த கடைசி ஷாட் எடுக்கிறதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்தோடனே டக்குன்னு கனெக்டிவிட்டிலாம் போய் ஒரு ஆஃப் ஆகும்ல, ஒரு ஆஃப் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறேன்னே தெரில. வீட்டில் வேற ஒரு மாதிரி கேள்வி கேட்குறாங்க அதுன்ற. ஆனால் கொரோனா டைம்ன்றனால எதுவும் அவங்களாலையும் சொல்ல முடியல. என்னடானா அப்புறம் வீட்டில் இருந்தே வீடியோஸ் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி 2 நிமிஷம் வீடியோ 3 நிமிஷம் வீடியோலாம் போட்டோம். அப்புறமா ஒரு ஸ்டாண்டப் காமெடி வீடியோ முன்னாடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன், அது போட்டேன். அது ஓரளவு நல்லா போச்சு. இப்படியே போச்சு. பட் என்னென்னா எல்லாமே சில நல்லா இருக்கிற வீடியோ என்னென்னா போகும் 700K 500Kலாம் போகும். பட் உங்களுக்கு அப்போ தான் எனக்கு ஸ்லோவாக போகுது. 700K 500K வந்து என்னென்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாம்ப்பு கொடுக்க மாட்டேங்குது. ஓகே, இட்ஸ் லைக் இட்ஸ் குட், இட் வில் கிவ் யூ சம் 20,000 rupees எண்ட் ஆஃப் தி மந்த்தில் அந்த மாதிரிலாம் வரும். பட் நீங்கள் இன்றைக்கி அட்லீஸ்ட் பார்த்து நீங்கள் அந்த விக்கல் சம்திங் அப்படின்ற சொல்கிற ரேஞ்சுக்குனாச்சும் வந்திருக்கோம்ல. ஐயோ நீங்கள் அந்த ஒரு வீடியோவில் அது வருவீங்க, அது இதுன்னுவாங்க. நம்மளுக்கா இப்போ நான் சந்தோஷப்படணுமா வருத்தப்படணுமானே தெரியாத நிலைமைக்கு போயிடும். ஸோ அங்கேருந்து ஒரு பாயிண்டில் என்ன ஆயிடுச்சுன்னா நான் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு போயிட்டு என்ன பண்ணிட்டேன், நிறையா வெளியில் போய் ரைட்டிங் ஆக்டிங்லாம் ஆட்லலாம் நடிப்பேன். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிக்கிறதையும் எடுத்துகிட்டு கொண்டு வந்து என்ன பண்ணிட்டேன்னா உள்ள வீடியோவில் போட ஆரம்பித்தேன். குவாலிட்டி. ஆமாம், அது கேமரா அது இது லைட்டிங் அது இதெல்லாம் போய் ஒரு வீடியோக்கெலாம் நான் சம்திங் 60,000-70,000 ஏதோ செலவுலாம் பண்ணேன் ஒரே வீடியோக்கெலாம். பேட் டிசிஷன்ஸ் லைக் அன்னைக்கே நான் ஒருத்தவங்க வந்து வீடியோ பண்ணியிருந்தேன் ஒருத்தவங்களோட. அண்ட் தி செட் தட் அவங்க 25,000 ஸ்பெண்ட் பண்ணாங்க ஒரு வீடியோக்கு. அப்படியே அல்லறிஞ்சு அப்படியே உக்காந்துட்டேன் நான். ஐயோ இவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு. இல்லை, இட் வாஸ் லைக் வீடியோ குவாலிட்டியாக ஓகே, பட் அது அவ்வளோ தேவையானா கிடையாது. இன்டர்நெட்டோட குவாலிட்டி என் கூட என்னன்னா இப்போ சினிமாவில் ட்ரை பண்ணவங்க நிறைய பேர் சுற்றிட்டு இருந்தானுங்க. ஓகே, அவங்களோட குவாலிட்டி என்னன்னா மணி சார் மாதிரி ஃப்ரேம் வைக்கணும், ஓகே காட் இட், ஒரு லேயர் வரணும், அந்த லேயரில் நடக்கணும், பரதநாட்டியம் ஆடணும்னு இவனுங்க கிளப்பி விட்ட குவாலிட்டியில் அவங்க சோதனை என்னன்னா அவங்க பர்சன்டேஜ் வந்து இந்த 1% இருக்காங்க தெரியுமா உலகத்தில், அதை விட கம்மியாக இருப்பானுங்க அப்படி பார்க்குறவங்க. பட் அவங்க தான் நம்மளை சுற்றி இருப்பாங்க. சினிமா இதுடா அதுடான்மா ப்ரொடியூசர்மானுங்க ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு யூடியூப்ல வீடியோ போடுறதெல்லாம் எப்படி பண்ணுறன்ற மாதிரி தான் அவனுங்க இருப்பானுங்க. நம்மளா சரி அப்போ இவன் கூடயே சுற்றுறோம். நம்ம குவாலிட்டியாக என்ன நினைப்போம், அப்போ லைட்டிங் இப்படி வைக்கணும் அது வைக்கணும் இப்படி வைக்கணும் ஃப்ரேமிங்குமா இதோ ரெம்பரண்ட் லைட்டிங் அதெல்லாம் அதுக்கு பட்சத்து தான். உட்காந்து வீடியோவாக பார்த்தா அதே 4 லைட்டிங் தான் இருக்கும். 3 பாயிண்ட் சோர்ஸுமா ரெம்பரண்ட் இதே மாற்றி மாற்றி ஒவ்வொரு ரேஸ்லையும் வந்து ஒவ்வொருத்தர் டியூட்டோரியல் வீடியோ போடுவாங்க. அனைத்தையும் பார்க்குறது அதே மாதிரி கற்றுக்க. ஸோ இந்த ஃபிலிம் மேக்கிங் கோர்ஸ் பிரசாத் கலர் லேபில் வீக்கெண்ட் ஃபிலிம் மேக்கிங் கோர்ஸ் ஒன்று இருந்துச்சு. நீங்கள் பண்ணீங்களா? அது பண்ணேன். அது இல்லை, அது வீக்கெண்ட் இது போகாதுங்க, யூடியூப்லேயே நீங்கள் பார்த்துடலாம். அதே மாதிரி தான் செல்டெக்ஸு அந்த ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட் கற்றுருவாங்க.
ஜியாகிரபிக்கல் பேராகிராஃப்னு அதான் நீங்களே ஷூட் பண்ணிங்கன்னா கற்றுக்கலாம் கைஸ். யாராச்சும் அங்கே போய் காசு கொடுக்குறீங்கன்னா போகாதீங்க, நானே சொல்கிறேன். ஸோ அது என்ன மேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்படியே போக அதுக்கப்புறம் ஒரு என்ன எனக்கு புரிஞ்சு போச்சு, திஸ் இஸ் நாட் யூ ஹவ் யூ டூ அ பிஸ்னஸ். இது பிஸ்னஸ் உனக்கு அதுவே தெரிய மாட்டேங்குது. ஒரு ஒரு சைக்கிளில் மாட்டின்னு நிறுத்திட்டேன். இப்படி நிறுத்துறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் கூட ஹரி, சிபி, ஆதித்யா அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க டீமுக்குள்ளே. இவங்க வேற நம்மள நம்பி உட்காந்துருக்கேன், என்ன ஒரு பெரிய ஆளாக மதிச்சு, விக்கல்ஸ் ஒரு பிராண்டாக மதிச்சு. அப்போது 85K சப்ஸ்கிரைபர்ஸு. பட் அவங்க எங்கள் அப்பா ஆஃபீஸில் இருப்பாங்க. பட் என் லக் என்னென்னா, எனக்கு ஒரு அப்பப்போ சில சில தெய்வமாக வந்து காப்பாற்றுவாங்க எங்கள் டீமை. எங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேணும், உங்கள் டீம் பண்ணுவாங்களா? பண்ணுவோம் வாங்க. மாதம் அவங்களோட காசு கொடுப்பாங்க. என்னடா டிஜிட்டல் பண்ணால் அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லாம் திறந்து கொடுத்து அவங்களுக்கு போஸ்ட்டு போட்டு வீடியோ எடுக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவோம். இந்த மாதிரி அப்பப்போ ஒரு 4 கிளைண்ட் மாட்டுவாங்க. அவங்கள வச்சு ஒரு 2-3 மாதம் ஓடும். ஏமாற்றலாம் மாட்டோம், இந்த வேலை சொல்லுவாங்க செய்வோம். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு வெப் சீரிஸ் நாங்கள் ரைட்டிங் சான்ஸ் கிடச்சிச்சு. நான் வாழ்க்கையை வெறுத்து காலையில் எழுந்துச்சி வாக்கிங் போயிட்டுருக்கேன். என்னடா இது அப்படின்னு போயிட்டே இருந்தால் திடீர்னு வந்துட்டு ஒருத்தர் பைக்கில் நிறுத்தி, விக்கல்ஸ் தானே அப்படின்னாரு. ஆமாங்க ஆமாம் அப்படின்னா, நீங்கள் நான் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தா டேரக்ட் பண்ணுவீங்களா? நாங்கள் என்னடா இது சைக்கிளில் போகிறவங்க இப்படி ஒரு சான்ஸ்ன்ற மாதிரி, சார் கொடுக்கலனாலே டேரக்ட் பண்ணுவோம் சார். என்ன சார் பண்ணுவோம்? காலையில் 7:30 மணி இருக்கும், இப்படி கொடுத்து இந்த கார்டு நீங்கள் வந்து என் ஆஃபீஸில் பாருங்கன்னாரு. யார் இந்த தெய்வம் தெரிஞ்சுக்கலாமா? இந்த கதை முடிவில் அந்த அவர் பேரில் என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா கதை ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அவர் போனார், ஒரு கதை சொன்னாருங்க, ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். ஒரு 10% எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு. ஒரு அரேஞ்ச் மேரேஜ் கப்பலுக்குள்ளே ப்ரெக்னென்சி பற்றின ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு. பொண்ணுக்கு வந்து ப்ரெக்னென்சி வேணாம், பையனுக்கு வேணும், அப்படி ஒரு கான்ஃப்ளிக்ட். ஓகே, இது வந்து நம்ம சமுதாயத்தில் நடக்கிற கான்ஃப்ளிக்ட் தானே, இதை வச்சு நம்ம டெவலப் பண்ணலான்னு அவர்கிட்ட சொன்னேன். சார் நான் என் ஸ்டைலில் எழுதுறதுனா நான் பண்ணுறேன் சார்ன்னு. எது வீடியோவே இல்லை என் யூடியூப்பில், நான் அப்போவே என் ஸ்டைலில் பண்ணுறேன்னா பண்ணுறேன் சார். ஏதோ நான் ஒரு 10 படம் எடுத்த மாதிரியும் எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கிற மாதிரியும் அப்போவே பேசுறது. அவர் உடனே கான்ஃபிடென்ட்டாக யா அப்படின்றாரு. அப்புறம் அவங்க ஆஃபீஸ் போட்டு கொடுத்தாங்க, அட்வான்ஸ் கொடுத்தாங்க, ஏடிக்கு சம்பளம் கொடுத்தாங்க. நான் நம்பிட்டேன், சரி டேரக்டர் ஆக போகிறேன் 6 மாதத்தில், கார் வாங்கிடலாம், ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கி ஓட்டிடலாம் அப்படின்னு நம்பினா. எல்லாம் கஷ்டப்பட்டு எழுதி முடிச்சுட்டு போனால் அவர் சொன்னார்ல, என்ன அதெல்லாம் காணும் அப்படின்னாரு. நான் தான் சொன்னேன் என் ஸ்டைல்னு. எப்பா அவ்வளோ ஸ்டைலாலாம் எனக்கு வேணாம், எனக்கு இதுதான் வேணும்ன்றாரு. அப்புறம் அப்படி யோசித்தேன், சரி அதில் போய் வரும் மணி வரும், பட்டு அப்படி போனால் அப்புறம் நம்ம கெரியரே அதில் ஒரு மாதிரி பிராண்ட் ஆகிடுவோம். அதனால அது வேணான்னு ரொம்ப ஒரு கனத்திதயத்துடன் கிடைத்த ஒரு வாய்ப்பை, அது வாய்ப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு அவர் திருப்பி கேட்கல. அவர் ஒரு மாதிரி நியாயமானவர். அவர் என்னன்னா, நீ போய் நீ ஒன்று யோசிச்சுட்டு வா, அதுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. பெரிய மனசு. ஆமாம், கொஞ்சம் நியாயமானவர் அவர். பட் இதனால என்னால் அவர் பேரை சொல்ல முடியல. சரின்னு அது போச்சு. அப்புறம் இன்னொரு பெரிய மனுஷன், அவர் வந்து அவரோட யூடியூப் சேனலுக்கு சீரீஸ் வேணும்னு கேட்டார். அவர்கிட்ட ஆனால் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வரைக்கும் எழுதி கொடுத்தோம், அதுக்கப்புறம் அது நகரில். இப்படிலாம் இருக்க எனக்கு அமேசானில் வந்து ஏடியாக இருக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸ்வீட் காரம் காஃபின்னு வந்துச்சுல்ல, அதில் நான் போனால் 1 மாதம் வேலை பார்க்குறேன் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில். அப்புறம் புரியுது எனக்கு, அங்கே ஏடினா 24/7 இருக்கணும். ஏடி எந்த அசிஸ்டன்டாரும் வாழ்க்கையே இருக்கக்கூடாது அவனுக்குலாம், அவன் அனாதையாக இருக்கணும். லைஃப்பை மறந்துடுங்க, ஒர்க்கை மட்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் தேவைன்னு தெரியுது. பட் தேவர் வெரி ஸ்வீட். என்ன போய் எக்ஸாமில் எழுத விட்றாங்க. அப்போ அந்த டைமில் தான் ஃபைனல் எக்ஸாம்ஸ்லாம் வருது, அதெல்லாம் எழுத விட்றாங்க. பட் எனக்கு என்னென்னா, அவன் எக்ஸாம் எழுதிட்டு போயிட்டு வரதையே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு முக சுழிப்பாக இருக்கிறாங்க. ஒருத்தன் கூப்பிட்டா எக்ஸாம் இருக்கும்ல, அவன் வேலை பார்க்குறோம் இருக்குமேன்னு சொல்லிட்டு அப்புறமா யோசிக்கிறேன். பட் எனக்கு என்ன, விக்கல்ஸை விடக்கூடாதுன்னு இதில் போனோன்னா எனக்கு தெரியுது ஒரு 6 மாதம் இப்படி தான் போகும்ன்ட்டு. ஏன்னா இப்படி யோசிக்கிறேன், விக்கல்ஸா இதுவானா நான் வந்துட்டு இல்லை விக்கல்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேருந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னே தெரில. பட் நான் ஒரு மேத்தமேட்டிக்கலாக ஒன்று போட்டு பார்த்தேன். ஏடியாக போகிறது ஒரு நல்ல ஒரு யுக்தி தான். பட் என்ன, அதில் போனால் படம் பண்ணால் தான் நம்ம பெரிய ஆள். ஸோ இதில் போனால் ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் 2 வருஷம் 2-3 ஸ்கிரிப்ட் எழுதணும். யாருமே நம்ம எழுதுகிற ஒரு ஸ்கிரிப்ட் அடடே அடுத்த ஹாரி பாட்டர்லாம் வாங்க மாட்டாங்க. 2-3 ஸ்கிரிப்ட் எழுதிட்டு 2-3 ஜார்னல் எழுதிட்டு நிறைய ப்ரொடியூசர் பிச். இதுவே ஒரு 5 இயர்ஸ் ட்ராவல் ஆவரேஜாக ஒருத்தருக்கு. இந்த 5 இயர்ஸ் ட்ராவல் கழிச்சு ஒரு படம் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறது இருக்குது, ஹிட்டை விட்டுடலாம். ப்ரொடியூசர் கிடைக்கிறதே கஷ்டம், ப்ரொடியூசர் கிடச்சி ரிலீஸ் ஆகுதுன்னு ஒன்று இருக்குல்ல,
இதோட ப்ராபபிலிட்டிலாம் வந்து எப்படின்னா உலகத்தில் இருக்க அத்தனை ஸ்டார்ஸ் அலைன் ஆனால் தான் ஒரு லோகேஷ் கனகராஜ் வர முடியும். இது வந்து எனக்கு அண்ட் ஆல்சோ அதோட இன்னொரு பேக் இது என்னன்னா ஸ்கோப் ஆஃப் ஃபெயிலியரே கிடையாது. ஓகே. இப்போ நீங்கள் நம்ம இந்த பாட்காஸ்ட் பண்ணுறோம், இது ஹிட் ஆகலைன்னா இன்னும் நம்ம வந்து குடிமுழிக்கிறது, நம்மளுக்கு அடுத்த வேலையை பார்க்கலாம். பட் அந்த படம் போய் ஹிட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து திருப்பி எந்திரிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியாது. ஸோ எனக்கும் படம் பண்ணணும், படத்தில் இருக்கணும்னு தான் ஆசை. பட் அந்த ரூட் ரொம்ப இதுவாக இருந்துச்சு, ரிஸ்கி அண்ட் இம்ப்ராபபிளாகவும் தோணுச்சு லைட்டாக. இந்த பக்கம் வரும்போது நான் என்ன நினச்சேன்னா, என்ன நடந்தாலும் 5 வருஷத்தில் நம்ம சேனலை 1 மில்லியன் 2 மில்லியன் கொண்டு வந்துட்டோம்னா சேனல் இருக்கும். என்னடா பிடுங்கின 5 வருஷத்துக்குன்னு கேட்டால் ஒரு எடுத்து சக்ஸஸாக. ஏன்னா என்னோட மைண்ட் செட் எதுவுமே என்னென்னா, நம்ம பெரிய ஆளாகும்லாம் தெரியாது, சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியாது. பட் என்ன பண்ண, வாட் டிட் யூ டூ ஆல் தீஸ் இயர்ஸ்? பெரிய இந்த மாதிரி பேசுனேன்ல, மெக்கானிக்கல் பண்ண மாட்டேன், என்ன பண்ணேன்னு கேட்டால் இல்லை இவ்வளோ பண்ணியிருக்கேன், தெரியும். எஃபர்ட்டு காட்டுறதுக்கு ஒரு ஆதாரம் தேவை அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நம்ம அப்படியே விக்கல்ஸ்லேயே இருந்தது. இதுக்கு நடுவில் பாவம் ஹரி சிபிக்கு அவங்கவுங்க ஹரி போயிட்டு டிவியில் ஆங்கர் ஆகலாம் ட்ரை பண்ணிட்டுருந்தான், அது சரிப்பட்டு வரல. சிபி வந்து நைட் ஷிஃப்ட்டு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருந்தான். ஆதி வந்து இன்னுமே பண்ணிட்டுருக்காரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அதெல்லாம் பண்ண. பட் அவர் வாஸ் லைக் கேமராமேன், அந்த இதில் தான் இருந்தார். அவர் நடுவில் ஏடி ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஒரு அடி வாங்கிட்டு வந்தார். 2 நாள் அவர் அமுச்சு விட்டானுங்க. நிறையா நடக்கும்போது ஹரி வந்து சொன்னான் எங்ககிட்ட ஒரு பிரேக்கிங் பாயிண்டில் எப்படி இருந்தேன்னா, விக்கல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுச்சுல, ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற போதில் என்னை நம்பி இவனுங்க வேறு இருக்கானுங்கன்ற போது எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுச்சு. எனக்கு இந்த சதுரங்க வேட்டை படம் பார்த்துருக்கீங்களா, அதில் நட்டி இருக்கார்ல, அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆர்ட்ஸில் ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நிறைய பேர் பேசுவாங்க. நீங்கள் இப்போ சில டான்ஸ் ஸ்டுடியோவில் பேசுவாங்க, நாங்கள் தான் அடுத்து வந்து ஜோடி நம்பர் 1 கோரியோகிராஃப் பண்ணுவோம், நான் உன்னை வளர்த்து விட்றேன்பாங்க. நிறைய பேர் இருப்பாங்க இந்த ஃபீல்டில் பேசுகிறதுக்கு. கடைசி வரைக்கும் அவன் செய்யவே மாட்டான். பட் அவங்க இது என்னென்னா, நம்ம உழைப்பை எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு இடத்துக்கு போவாங்களாமா, அப்புறமா நம்மளை வளர்த்து விட்றேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட நான் வந்து கொஞ்சம் நிறைய அடிபட்டிருக்கேன். ஸோ இந்த சதுரங்க வேட்டை படம் பார்த்துருக்கீங்களா, அதில் இந்த நட்டி வருவார்ல, ஒருத்தனை ஏமாற்றணும்னா அவன் ஆசை காட்டணுன்ற. அந்த மாதிரி இங்கே வந்து கொஞ்சம் திறமை இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு ஆசை காட்டி ஏமாற்றணும், கொஞ்சம் உழைப்பை உரியறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. காசு கொடுக்காம வேலை வாங்குவானுங்க, எக்ஸ்போஷர், அதெல்லாம் பேமெண்ட் வராது. கேட்குறது நம்மளும் வந்து வீட்டில் அம்மா அப்பா வந்து யார்கிட்டயும் எதுவும் கேட்கக்கூடாதுன்னே சொல்லியிருப்பாங்க. காசு கேட்க கூச்சமாக இருக்கும். அதுவும் நீங்கள் பண்ண வேலைக்கு. ஆமாம், ஒரு 500 ரூபா தான் கேட்கணும் நம்ம, 2000 இவ்வளோ தான் எப்படா வரும். அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்கும். நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவும் ஒன்றும் கஷ்டப்படுற ஃபேமிலி, நானே காரில் தான் போவேன். ஆனால் நான் வந்து என்னென்னா ஈகோ, நான் செலவு பண்ணுற காசு வாங்காமல் போயிடுவேன். பேலன்ஸ் இருக்காது, பர்ஸில் காசு இருக்காது, நான் மட்டும் கெத்தாக காரில் போயிட்டு இருப்பேன். அவங்ககிட்ட சொல்ல அவங்க என்ன பார்த்து இவனுக்கெல்லாம் எதுக்கு நம்ம காசு கொடுத்துட்டு, அவனெல்லாம் வீட்டில் பார்த்தவன் நம்ம வீட்டில் கேட்க இந்த என்ன சொல்றது, அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வர வழியிலன்னு நான் 300 ரூபா பேட்டாலாம் வந்து கேட்டே வாங்கிடுவேன். சார் என்னப்பா இல்லை அந்த 300 ரூபா பேட்டா மறந்துட்டீங்களே அப்படின்லாம் கேட்டெலாம் வாங்கிடுவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய இது. ஸோ ஹரி சிபி என்கிட்ட இருக்கும்போது எனக்கு என்னென்னா, எனக்கு ரொம்ப அந்த ஒரு எனக்கு எப்பயுமே நம்மளுக்கு நடந்த கெட்டதை நம்ம இன்னொருத்தர் பண்ணிடவே கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருப்பேன். எனக்கா நம்ம ஏமாத்திட்டு இருக்கோமா இவனுங்களை நம்ம கூட இருக்காங்க. எங்கள் அப்பா ஆஃபீஸில் தான் தங்கிட்டு இருந்தானுங்க. சிபி அப்போ தங்கவே இல்லை. திடீர்னு ஒன்று பார்த்தா சிபி துண்டோட பாத்ரூம்லேருந்து வரான். டேய் நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கேன், நான் இங்கே தான் தங்குற 1 வாரமாக இருந்தான். சரி ஏதோ போ அப்படின்னு ஏதோ ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஓடின்னு இருக்கு. இப்படியே என்னடா இது, எனக்கு ரொம்ப கில்ட்டு. நான் என்ன ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வந்துட்டேன். ஏடியெல்லாம் விட்டுட்டு மான ரோஷத்தோடு வந்தியே. அப்புறம் யோசினேன், விக்ரம் நீ யோசிச்சது கரெக்ட். கண்டினியூஸாக யூடியூப் பண்ணி 5 இயர்ஸில் 2 மில்லியன் வந்துச்சுன்னா சரி, அதுவும் வரலன்னா போயிடுமேடா. அதுக்கு நீ ஏடியாக இருந்தீங்கன்னா உனக்கு நாலேஜ்னாச்சும் இருக்குல்ல, ஃபஸ்ட் ஏடி அப்படின்னாச்சும் வாழ்க்கையை ஓட்டலாம், எதாச்சும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சர்வைவல் மோடில் வந்துட்டு நான் விக்கல்ஸ் வந்து மூடலாம் அப்படின்ற முடிவுக்கு வரேன். பாஸில் இருக்கிறது மூடலான்னு ரொம்ப கனத்த இதயத்தோட அந்த முடிவுக்கு வரும்போது ஹரி சொல்கிறான் ரீல்ஸ் பண்ணலான்னு. எனக்கா ஸ்டேஜில் ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஒரு ஈகோ, கேவலமான ஈகோ இருக்கக்கூடாது, பட் இருந்துச்சு. ஸ்டேஜில் 1 மினிட்ன்றது ஒரு மேட்ரே இல்லை. உள்ளே வந்து ஹாய் சொல்கிற டைம் 1 hour 1.5 மணி நேரம்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவேன். லைக் வித்தவுட் என்ன சொல்கிறது, அது கஷ்டம் மாதிரியே இருக்காது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ரீல்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுறதா அப்படி ஒரு 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 தேவையில்லாத ஒரு ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ரீல்ஸ்ன்னொடனே சரி வேறு வழி இல்லை, இதுதான்
நிறைய பேருக்கு அப்படி இருக்கும், உங்களுக்கு மட்டும் இல்ல. லைக் நிறைய பேர் when they start making reels and all, they think that they're better than other people because they don't make reels. அது ஒரு ஃபேஸ் இருந்துச்சு, எல்லாத்துக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். where they're just like நம்மலாம் பண்ணுவோம் இதை அப்படின்னு. ஆமா ஆமா. எனக்கு அதனால நான் ரீல்ஸ் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன் ஹரிக்கிட்ட, எனக்கு ரொம்ப நாள் யாரையும் பிடிச்சி வைக்கிறது பிடிக்காது நான் சொன்னேன். என்ன சொன்னேன், 100 நாள் 100 ரீல்ஸ்டா, இந்த 100 நாள் நம்ம வாழ்க்கை மாறலன்னு வச்சுக்கோ, நீ பொட்டியை எடுத்துட்டு எங்கள் அப்பா ஆஃபீஸை காலி பண்ணிட்டு நீ போய் வேறு வேலையை பாரு, என்ன நம்பி நீ உட்காந்துட்டு இருக்காத. எனக்கு இதுக்கு மேலே என்னால் ஐ கான்ட் கேரண்டி திங்ஸ் டு யூ. ஓகே, வி ஹவ் ட்ரை, நம்ம 2 வெப் சீரிஸ் போய் அது இன்னும் மெட்டீரியலைஸ் ஆகல, யூடியூப் வீடியோஸ் ட்ரை பண்ணோம், அது என்ன என் சக்திக்கு தாண்டி போயிடுச்சு, என்னால் முடியல. அப்படி இருக்கும்போது ரீல்ஸ் கடைசி இது ஒரு 0 பட்ஜெட் மேட்டர்ன்றதுனால ஆக்சுவலி முதல்ல ரீல்ஸ் நம்ம ஹை குவாலிட்டியாக பண்ணலாம், கேமரா லைட்லாம் வச்சு பண்ணிருந்தோம், அதுவும் நல்லா போகல. ஒரே ஒரு ரீல் மட்டும் ஒரு போச்சு. என்னடா அது இதுவும் நம்மளுக்கு அடியா அப்படின்னு நினைக்கும் போது அவன் திருப்பி இல்லை நான் நார்மலாக பண்ணலான்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன் 100 ரீலு தினமும் போட்டே ஆகணும், மட்டமாக இருந்தால் பரவாயில்ல, கேவலமான ஐடியாவாக இருந்தாலும் 100 ரீல் போட்டுடலாம், சக்ஸஸ் ஆனால் ஆகுதுன்னு. ஒரு 20வது ரீல் தான் அந்த ரெக்கார்டிங் ரீலோட ஃபர்ஸ்ட் ரீல். ஜாலியாக ஜிம்கான 50,000 வியூ போச்சு. அப்புறம் அடுத்த வாரமே கேஜிஎஃப்லேருந்து போட்டோம். அதுக்கு அடுத்த வாரம் அநேகன்லேருந்து ஒரு பாட்டு சொன்னான் ஹரி. என்ன பாட்டு அது, ஆத்தாடி ஆத்தாடி, அதில் தனுஷ் ஒரு பாடுவார், திடீர்னு திப்பு பாடுவார். அது அவன் சொன்னால் நான் சொல்கிறேன், டேய் இப்போ ஜிம்கானா போட்டோம், பீஸ்ட்டு, இது கேஜிஎஃப், ரீசெண்ட் ட்ரெண்டில் போடுறோம், பழைய பாட்டில் எப்படிரா ஹரி ஞாபகம் இருக்குமானே தெரியல, நான் போடலான்னா என்ன சரின்னு டெய்லி. அது கேஷிங் பண்ணியே ஆகணும் நீங்க. அதெல்லாம் எங்களுக்கு அப்போ என்ன தெரியும், அன்னைக்கு ரீல் வேறு எந்த ஐடியாவும் தோணலை, இதுதான் இருந்துச்சு, ரைட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டால் பிச்சுட்டு போயிடுச்சு, 3 மில்லியன் வியூஸு. ரைட்ரா இதை பண்ணிடுறோம்டா வாரத்துக்கு ஒன்று அப்படின்னு போனால் அந்த இதில் மட்டும் போட்டால் மினிமம் 1 மில்லியன் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நான் இன்னொரு இது என்னன்னா, இந்த ஆனுவல் டேல டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ இருக்கும், அதில் நாங்கள் நன்னாரே போடுறோம், அதுக்கு மேலே போகுது. அந்த பீரியட் எப்படின்னா நாங்கள் அப்போ தான் வைராலிட்டி டிஸ்கவர் பண்ணுறோம், நாங்கள் மக்களுக்கு பிடிச்ச முகமாக மாறுகிறோம் என்றதை அப்போ தான் எங்களுக்கு புரியுது. வெளியிலலாம் போனால் மதிக்கிறாங்க, கொள்றாங்க, திடீர்னு பார்த்தா இன்டர்வியூலாம் எடுக்க வராங்க. இன்டர்வியூ எப்படின்னா நிலவை கொண்டு வா, நிலவை கொண்டு வா நான் மும்பைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆடில் நடிக்க கூப்பிட்ருக்கேன். மும்பை அவங்களா ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு கூப்பிட்றாங்க, ஜெயிச்சிட்டோம் மாறா அந்த மாதிரி மோட்டில் இருக்கேன். அது கிளம்புறதுக்கு முன்னாடி காலங்காத்தால நான் சொல்கிறேன், டே எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு, நாங்கள் இன்னும் அந்த 100 days ஸ்ட்ரீக்காக காலையில் 7 o'clock வந்துடுங்க. எங்கள் வீட்டுக்கு கீழே டப்பிங் ஸ்டுடியோ இருக்கும், அங்கே ஆளே இல்லைன்னா நாங்கள் போய் இதை ஷூட் பண்ணிக்குவோம், வந்துடுங்க. ஏன்னா இப்போ நிலவை கொண்டு வா நான் சொல்கிறேன், டே இப்படி வருவார், இவர் மட்டும் இப்படி சைலண்டாக போடுவார், ஏன்னா உடம்பு சரியில்லடான்னா அப்படி பார்க்குறான், ஜோக்கா இது சிரிக்கணுமான்ற மாதிரி சரி என்ன பார்க்குறான், நல்லா இருக்குடா உனக்கு வேறு ஏதாச்சும் ஐடியா இருக்கா, இல்லை சரிவா பண்ணலாம், 100 நாள் தானே பண்ணிடலான்னா. அது போஸ்ட் பண்ணுறோம், இப்படி பார்ப்போம்ல, ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தா 10,000 வியூ இருந்துச்சு. ஓ சரி ஓகே, 1 lakh. என்னடா அதாவது அநியாயத்துக்கு ஷேர் ஆகுது, கமெண்ட் வருது, திடீர்னு பார்த்தா அப்போ தான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூலாம் எடுக்க வராங்க. எங்கள் அப்பாக்கெலாம் ஷாக், எப்படியே அவர் ஹாலுக்கு இப்படி வராரு, ஒரே ஒரு சேனல் போயிட்டு அடுத்த சேனல் வெயிட் பண்ணுறாங்க. அடுத்துலாம் ஒரு நாளைக்கு 2-3 இன்டர்வியூனா, நாங்கள் முதல் இன்டர்வியூ ரொம்ப ஆர்வமாக கொடுத்தோம், எல்லாம் டீட்டெயிலாக பேசுகிறோம், கம்மா ஃபுல் ஸ்டாப்லாம். 15வது இன்டர்வியூ அப்போ வந்தா கோயம்புத்தூர், சென்னை, நல்லா இருந்துச்சு, இந்த ஃபீல் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, தேங்க்யூ. அது என்னப்பா முடிச்சிட்டிங்க, பழகிடுச்சுங்க, இதுக்கு மேலே என் கதை என்னாலே பேச முடியாதுங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறமா அது அப்படியே ஒரு ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. ஓகே, வாவ், இந்த கதையில சரியான கதை ஆக்சுவலி. லைக் ஐ ஃபீல் லைக் அவங்க ஸ்டோரி வாட் we can take away is that like you always believed in yourself. லைக் அந்த நம்பிக்கை இருந்துட்டே தான் இருந்துச்சு, ஈவன் தோ லைக் ஒரு கீழே போய் மேலே போய் அந்த கிராஃப் இருக்க தான் செய்யும், பட் என்னன்னாலும் பிகாஸ் யூ பிலீவ்ட் இன் யுவர் செல்ஃப் யூ கம் so far. அண்ட் எவ்வளோ பெரிய வார்த்தை obviously. So நீங்க இந்த ஸ்டோரி சொல்லும்போது I don't know if you got it, but in the whole story he's a college student, and in the college student he's been so enterprising. And I feel like இந்த காலத்துல a lot of people think that college இருக்கும்போது லைக் காலேஜில் தான் படிக்கணும் and லைக் மற்ற சைட் ஹசில்ஸும் வைக்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்கும். So I think that this is something that everyone can take away from a little bit. இல்லை எனக்கு தெரில, ஏன்னா நான் 2 விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் காலேஜில் நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னா கஷ்டம்,
காலேஜில் ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னா ஈஸி. காட் இட். நான் வந்து என் வீட்லேயே ஒரு கிவ் அப் மோடில் தான் இருக்கிறாங்க, இவன் பாஸ் பண்ணி வந்தால் போதுன்ற மூடில் இருக்காங்க. ஸோ நான் காலேஜில் போட்ட எஃபர்ட்டை விட அதை ஓவர் காம்பன்சேட் பண்ணுறதுனால தான் இதெல்லாம் போட்டேன். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இங்கே நம்ம இவ்வளோதான்ற மாதிரி. ஸோ அங்கேயும் சூப்பராக இந்த சாரதின்லாம் ஒரு படம் வரும், பார்த்துருக்கீங்களா? விஜய் படம் 6வது வரல வருமே, பார்த்துட்டு ஜென்ரேஷன் கேப். சாரதின்னு ஒரு படம் வரும். அதில் வந்து விஜய் பண்ணாதது இல்லை, சேட்டலைட் டிசைன் பண்ணுவார், ட்ரைனேஜ் சிஸ்டம் டிசைன் பண்ணுவார், டாப் மார்க் வாங்குவார், ஹோட்டல் நடத்துவார், தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவார், எல்லாமே பண்ணிடுவார். ஏன்னா அவருக்கு 6வது விரல் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்துருவார், அவர் சாரதி. அவர் அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் போட்டு ப்ரெஷர் போட்டு இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் என்னென்னா இந்த பில்லியனியர் மோட்டிவேஷன் இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பேசிட்டே இருக்கானுங்க. நானே இப்போ இந்த கதையிலே பார்த்தீங்கன்னா எதையாச்சும் நான் பிளான் பண்ணேன்னா வேற வழி இல்லை, நம்ம இதுக்குள்ளே தான் போய் ஆனுன்ற போது நம்மளால கிவ் அப் பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா because that would be your only like solution or இதுதான் என் அடையாளம். got it. என்னை வந்து என் நல்லா தெரியும், நான் என்னை வந்து பெர்ஃபார்ம் பண்ண நிறுத்திட்டேன்னா வந்து அது வந்து சாவுக்கு ஈக்குவல் எனக்கு. ஓகே. ஸோ அதை வந்து அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்காதா, இது இப்படி போய் இப்படி கொஞ்சம் ஒரு 1 hour இது பண்ண மாட்டோமா? ஸோ அதுதான் என்னோட தூண்டுதல். அதனால இந்த காலேஜ் இருக்கும்போது நான் என்டர்பிரைசிங்காக இருந்தேன்னா அவ்வளோலாம் இல்லை. அதனால உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷர் போட்டுக்கோங்க. அதாவது ரீல் பண்ணணும்னு ஆசைப்படுறது தான் ரீல் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே கொஞ்சம் ஈஸி பண்ணுறது. ஏன்னா 1 minute கண்டென்ட்டு. இப்போ நீங்கள் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேமரா வச்சுருக்கோம், அது 3த்தையும் நீங்கள் கோஆர்டினேட் பண்ணணும், சவுண்டு சிங்க் பண்ணணும், இவ்வளோ வேலை இருக்குது. ரீல்னால் ஒரு ஜோக்கு தான், 1 minute 15 secondsக்கோ. நான் ஜோக்குன்னா ஐ மீன் லைக் நான் கமெடியன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்கிறேன். ஒரு ஜோக் தான் ஒரு வாரத்துக்கு என்னால் எழுத முடியும்னா ஒரு ஜோக் 15 seconds எழுதி ஒரே ஒரு பஞ்ச் லைனோட எழுதி அதை சொல்லிட்டு ஓடுதோ ஓடலையோ போடலாம். பட் அந்த ஒரு சைடு ஹசில் வந்து உங்களால் எந்த ப்ரொபோர்ஷனில் லாங் டேர்முக்கு பண்ண முடியுமோ அதை பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் காலேஜ் இருக்கும்போது இஃப் நாட் லைக் காமெடி, உங்களுக்கு காமெடி இந்த மாதிரி எனக்கு வந்து ஐ ஹேட் அ லாட் ஆஃப் பேஷன் ஃபார் பீயிங் பிஹைண்ட் த கேமரா அண்ட் ஜஸ்ட் பீயிங் வித் த கேமரா இன் ஜென்ரல். ஸோ நான் வந்து காலேஜில் அதில் தான் இறங்கினேன். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் வில் ஹாவ் இந்த மாதிரி எல்லாருக்கும் கனவு இருக்கும் லைட்டாக இந்த மாதிரி ஃபில்ம் மேக்கர் ஆகணும்ப்பா அப்படின்னு. ஸோ இஃப் இட் ஆல் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு யூனிக் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா லைக் give it a shot, especially when you're in college, because that's where you'll have some time, to be very honest. Yeah, true. அதுக்கப்புறம் வேலைக்கெலாம் வந்துட்டிங்கன்னா கொடுக்குற 10,000 ரூபாய்க்கு 10 லட்சம் ரூபாய்க்கு வேலை வாங்குவாங்க. True. That's adulting. கண்ணில் பாருங்கள், ஹோப்பே இல்லை அந்த பிள்ளைக்கெல்லாம் பாருங்கள். அதனால தான் மேக்கப் போட்டிருக்கு, அவங்க தெரிய மாட்டேங்குது. ரைட்டு. அண்ட் நீங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி your friends like ஆதித்யா, சிபி அண்ட் ஹரி 3 பேருமே லைக் எப்படியோ யூ கைஸ் ஃபார்ம்ட் அ டீம் அண்ட் லைக் ஒருத்தங்க உங்களை டிஎம் பண்ணாங்க. சிபி 2019 டிஎம் பண்ணி ஜாயின் பண்ணுறான். அப்புறம் எப்பயாச்சும் வருவான். அதாவது விக்கல்ஸ் வந்து சத்திர மாதிரி இருக்கும், யாருமே அங்கே பர்மனெண்ட் எம்ப்ளாயி இல்லை. அந்த மாதத்துக்கு எவனுக்காச்சும் வேலை இருக்காது, அவன் என் கூட ஜாயின் ஆயிடுவான். ஸோ அவன் என் கூட சேர்ந்து வீடியோ பண்ணுவான். அப்புறம் அவனுக்கு எங்கேயாச்சும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சாலும் அவன் அங்கே போயிடுவான். எனக்கும் அந்த சிஸ்டம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எப்பா இவன் நம்மளை நம்பி இல்லை, அதனால நான் யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ அவங்கள வச்சு இப்படியே ஒரு 12 எடிட்டர் இருப்பாங்க எல்லா வீடியோ எடுத்து பார்த்தா. ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கும். சிபி அப்படி வந்தான், ஹரி வந்து சிபி ஃப்ரெண்டாக வந்தான். ஹரி ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் அந்த ஸ்டோரி. அவன் என்னென்னா, நான் வந்து சென்னை வந்துட்டான், எங்கே போகிறது எது போகிறதுன்னு தெரில. யாரோ ஒரு அண்ணன் வந்து ஏதோ ஒரு அண்ணன் வீட்டில் இருக்கான், அவர் வந்து தினமும் அவனுக்கு வந்து இந்த புக்கு படி சீன் எழுதுன்னு அவன் ஏதாச்சும் வேலை கொடுக்கணுமேனு கொடுத்துட்ருக்காரு. அவனுங்க ஒரு இடத்துக்கு போகிறானுங்க, 2 பேரும் அங்கே பயங்கரமாக கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறானுங்க. கண்டென்ட் நல்லா இருக்குன்னு ஒரு நாள் பார்ட்டிலாம் வைக்கிறாங்களாம், அடுத்த நாள் தம்பிங்களா வேலையிலன்னு தூக்கிட்டாங்களாம். அதெல்லாம் அப்போ தவிர இந்த பாட்காஸ்ட்டை வந்தால் எல்லாம் அவனுங்க சொல்லுவானுங்க டீட்டெயில்டாக. அப்புறமா அவன் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போய் பெசன்ட் நகர் பீச்சில் உட்காரும்போது, இதுக்கு மேலே உனக்கு சென்னையில் ஏதாவது கான்டாக்ட் இருக்காடான்னு அவங்களுக்கு ஒரு ஒளி வந்திருக்கு. ஒருத்தர் இருக்கான்டா, அவன் யார் போனாலும் எடுத்துக்குவான்டா, அப்போ விட்றா வண்டிய அப்படின்னு என்கிட்ட வந்துட்டானுங்க. என்கிட்ட வந்தால் நம்மக்கிட்ட இதெல்லாம் கிடையாது, இல்லை நம்மக்கிட்ட மணி இதெல்லாம் ஒன்றும் இல்லை. வெறும் என்ன சொல்கிறது, ஏடி மட்டும் ஒரு ஷூட்டு தேவைன்னு ஹரி வரான். ஹரி வந்து நான் ஆக்சுவலி அவன் ஒரு 3 மாதமாக சிபிகிட்ட கேட்டிருக்கான், நடிக்க நான் இருக்கேன்னு சொன்னியா, என்ன சொன்னார் விக்ரமன் என்ன சொன்னார். அவன் என்கிட்ட சொல்ல, ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் இன்னும் வீடியோவே எடுக்க ஆரம்பிக்கலன்னு. அவன் வந்து விக்கல்ஸ் மானத்தங்க விட்டு கொடுக்கணும், அது ஒரு டிஸ்கஷன்ஸில் இருக்காரா, அதுதான் அவன் அங்கே மெயின்டைன் பண்ணுறான் சிபி.
நான் ஒரு நாள் ஏடி வேணும்னு கூப்பிட்டோன்னே, டேய் விக்ரமண்ணா கிட்ட சொல்லிட்டேன், கூப்பிட்டாரு உன்னை வா அப்படின்ட்டான். வந்தோடனே நான் வந்து ஹாய் ஹரி, ஹலோ ப்ரோ அப்படிலாம் பேசிட்டேன். சரி ஓகே ப்ரோ போய் அந்த லைட் அங்கே பிடிங்கன்னோன்னா அப்படி பார்க்குறான். என்ன ப்ரோ பார்க்குறீங்க, லைட்டு பிடிங்க அப்படின்னா, போய் லைட்லாம் பிடிக்கிறான். ஒரு வீடியோ ஏடியாவே ஒர்க் பண்ணிட்டான். அடுத்த வீடியோக்கு ஆள் இல்லை, ஒரே ஒரு சின்ன கட்ட நடிக்கணும். ஹரி நடிப்பியா, அண்ணா நடிக்க தானே வந்தேன் அப்படின்ட்டான். நடிக்க வந்தியா, சொல்லவே இல்லை அப்படின்னானே. அப்புறம் க்ளோஸ் ஆயிட்டோம் ஒரு மாதிரி. அதுக்கப்புறமா அந்த அப்படியே ஒரு எப்படி உங்க பேரண்ட்ஸ் வீட் ஆஃப் அப்பாவோட ஆஃபீஸ்ல ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க? ஆமா எப்படி? அதான் எங்க அப்பா எப்படின்னா, அவர் வந்து அவருக்கு தெரியுது இவன் உருப்படாம சுத்தல, என்னமோ பண்றான்ப்பா அப்படின்றது தெரியுது. அது என்னன்னா அவனால வந்து ஓப்பனா அவரால் பிளெஸ்ஸிங் கொடுத்துலாம் எங்கள் வீட்டில எல்லாம் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க. இன்னைய வரைக்குமே பண்ண மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி இன்னும் லாயராக இருந்தால் எனக்கு லாயர், என் பையன் ஒரு லாயர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவளை என் கல்யாண பத்திரிகையில் முதல் டிராஃப்ட் வரும்போது லாயர்னு வருது. நான் எத்தனை நாள் கோர்ட்டுக்கு போனேன் அப்படின்னு கேட்பேன். அப்புறம் போய் பார்த்துங்க ஸ்டாண்டப் காமெடியன் மாற்றுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால அவருக்கு ஒரு சந்தோஷம், தன்னால் தான் பிள்ளைக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுறாருன்ற ரொம்ப ஒரு இந்தியன் டு ஏஷியன் சன் ஃபாதர் தான். இது எப்படி இருக்கு தெரியுமா, 3 Idiotsல அந்த ஒரு அப்பா வந்து லேப்டாப் வாங்கி கொடுப்பாரு, அதுக்கப்புறம் கேமரா அதே சிங்கை அப்படியே வந்துச்சு. எங்கள் அப்பா அவ்வளோலாம் புரிஞ்சுக்கிட்டாரான்னு தெரில. பட் ஏதோ பண்ணுறானுங்க அந்த ஒரு மோடில் இருப்பார் ஒரு மாதிரி. அண்டு அவருக்கும் என்னன்னு சொல்கிறது, வெளியில் போய் இருந்தேன்னா வெளில யாராச்சும் எதாவது சொல்லிடுவாங்களா என்ன இது, அந்த ஒரு பயம் தான் கூட இருக்கனால அவருக்கு ஒரு ஓகே சேஃபாக இருக்கான் புள்ளன்ற அந்த ஒரு இதுதான் செல்லத்தில் அப்படியே வச்சுக்கிட்டாரு என்ன அப்படியே. அதான் உண்மை. பட் அதுக்குள்ளே நிறைய இது இருக்கும். இவனுங்க துண்டை அங்கே போட்டுருவானுங்க, இங்கே போட்டுருவானுங்க. எங்கள் அப்பா கிளைண்ட் வரும்போது எங்கள் அப்பா இது மேலே அவன் ஜட்டி காஞ்சிட்டு இருக்குமா, நான் இவனுங்களை பேச்சுலர்ஸ் 3 பேரை ரூமில் வச்சுக்கிட்டு நான் பட்ட பாடு. அவங்ககிட்ட போய் நான் என்னன்னு சொல்லுவேன், டேய் So like rentless they were staying with you. ஆமா அமேசிங். நான் இது தெரிஞ்சதான் நானும் சைன் அப் பண்ணியிருப்பேன். அது வேற விஷயம். அவன் ஜட்டினால தான் அவனுங்களே வெளில போனானுங்க. நான் தனி ஆஃபீஸ் போட்டது காரணமே அதுதான். எப்பா என்னால் முடியலடா சாமி. பட் அதான் அது நிறையா ஓடிட்டே இருக்கும். நான் எங்கள் அப்பா கூட சண்டை போடணும். அவருக்குன்னு சில டிசிப்ளின்ஸ் இருக்கும். அது அவன் என்கிட்ட சொல்ல மாட்டார். அவனுங்களை பற்றி என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவார். என்னால் முழுசாக போய் சொல்ல முடியலனாலும் 10 பாயிண்ட்னா நான் 1 பாயிண்ட் போய் கன்வே பண்ணி தான் ஆகணும். அது போய் சொன்னால் எனக்கு நல்லா தெரியும் ஒரு வாரத்தில் அவனுக்கு திருப்பி பழைய இடத்துக்கு தான் வருவானுங்கன்னு. ஏன்னா தட்ஸ் ஹவ் பீப்புள் ஆர், அட்லீஸ்ட் தட்ஸ் ஹவ் கைஸ் ஆர். எனக்கு தெரிஞ்சு இவனுங்கனால இவ்வளோ தான் முடியும். இவனுங்கனால இந்த ஆட்லலாம் வரும்ல, அந்த மாதிரி இன்டீரியர் டிசைனிங் வீடு மாதிரிலாம் காட்ட முடியாது. அவனால இப்படிலாம் தொடச்சி இப்படி ஷைனிங்லாம் கொடுக்க முடியாது. மிஞ்சி போனால் இப்படி சுருட்டி அந்த துண்டை எங்கேயாச்சும் வச்சுருப்பான். எங்கள் அப்பா அதை மடித்து அயன் பண்ணி இப்படி வைக்கணும்னா அவன் எப்படி பண்ணுவான். ஸோ அதெல்லாம் இது பண்ணி அப்புறமா கொஞ்சம் பெருசாக வந்து தனி ஆஃபீஸ் போட்டோன்னே இப்போ அந்த ஆஃபீஸில் இருக்கானுங்க. ஸோ அந்த ரூம்குள்ளே நான் போக மாட்டேன். அது உமது ரூம், அதை நீ எப்படி வேணாலும் வைத்துக்கொள் அப்படின்னு நான் விட்டுருவேன். அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் பீரியட், பட் ஃபன்னாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஸ்டாண்டப், ஆப்வியஸ்லி ஸ்டாண்டப் இஸ் த மெயின் திங் தட் யூ டூ நவ். ஈவன் தோ நீங்கள் வந்து ஆட்ஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணுறது இருக்கட்டும், stand-up is what you do. That is your identity. உங்க stand-upல கூடயும் வந்து you have like themes of gender, sexism, casteism, அது எல்லாமே கொண்டு வருவீங்க. And like the way you tackle it is also very unique. And யாரும் புண்படுத்தாத மாதிரி தான் நீங்க பண்றீங்க. But obviously when you have like religion and stuff like that, someone or the other is going to get butthurt about it. So how did you like obviously it's very scary thing to do. So எப்படி அது வந்து நீங்க இவ்வளோ nuanced-ஆ நீங்க கேரி பண்றீங்க அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம்? ஓப்பன் அது ஸ்டாண்டப்போட ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ யூ ஹேவ் டு ரைட். நீங்கள் நான் ஃபஸ்ட்டு அந்த பர்கர் மேனில் பார்த்தீங்களா, அது வந்து ஓப்பன் மைக். ஸோ அங்கே வந்து யூ ஹேவ் ஸ்கோப் டு ஃபெயில். ஸோ அங்கே வந்து நம்ம பண்ணும்போதே தெரிஞ்சிடும் எது ஃபன்னி, எது வந்து சும்மா கருத்து ஊசி, எதுக்கு வந்து அஃபண்ட் ஆகிறாங்கன்றலாம். ஸோ அங்கே போய் அப்படி ஃபில்டர் ஆகி ரீட்ரேஷன் பண்ணி தான் நம்ம பர்ஃபெக்டாக கொண்டு வருவோம். ஏன் நான் அதை பண்ணுறேன்னா 2-3 ரீசன் இருக்குது. நான் ஸ்டாண்டப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கன் ஸ்டாண்டப்லாம் வரும்ல, அவங்க பிரசிடெண்ட்டே அவங்க திட்டுவாங்க, பயங்கரமாக திட்டுவாங்க, நல்லா ஃபன்னியாக பேசுவாங்க. ஆமாம். அப்புறம் டேவ் ஷெப்பல் இவங்கெல்லாம் வந்து பில்பர் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப, அதாவது இதெல்லாம் இப்படி ஜென்ரலாக கூட பேச முடியாது. அது எடுத்து பேசி பலாயிரம் பேரை சிரிக்க வைப்பாங்க அட் அ டைமில்.
அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தோணும். நம்ம ஊரில் வந்து எம்ஆர் ராதா, விவேக் சார் இவங்கெல்லாம் அதை பண்ணிருந்தாங்க. பட் இவங்க எடுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டப் சில ரூல்ஸ்லாம் இருக்கும். பஞ்சிங் அப், பஞ்சிங் டவுன், இதெல்லாம் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கோ ஜென்ரல் அதையே பண்ணி சிரிக்க வச்சுருவாங்க. அதெல்லாம் எனக்கு வந்து அந்த ரைட்டிங்கில் எனக்கு வந்து அது ஒரு 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 செம்ம ஒரு மேட்டராக அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கேயும் கொண்டு வரணுண்டான்னு நம்ம இங்கே வரலான்னு பார்த்தா இங்கே எப்படி சொல்கிறது, நான் ஸ்டார்டிங்கில் வரும்போது நான் மட்டும் ஓப்பன் மைக் 10 கம்பெனியன் இருக்கோன்னா நான் மட்டும் தமிழில் ஒரே ஒரு ஸ்டாண்டப் கமெடியனெல்லாம் நான் போய் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணும்போது கைஸ் ஏன் தமிழ் காமிக் இந்த லைனப் பண்ணுவாங்க, இது சென்னையில் நடக்கிற ஓப்பன் மைக்கில். எனக்கா கொஞ்சம் லைட்டாக தமிழ் பற்று ஜாஸ்தி. இன்னொன்று என்னென்னா, இந்த பெங்களூர்ல இருந்துலாம் வருவான் இல்லை இந்த காமிக்ஸ், மும்பை, அவங்கெல்லாம் சென்னைனாலே லோ குவாலிட்டி, இவங்கனால இன்ஜினியரிங் ஜோக்ஸ் தான் அடிப்பாங்க, இவங்க ஒரு மாதிரி நம்மள கொஞ்சம் நம்ம சீனியே ஒரு மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் என்னன்னு தெரியல, நம்ம ஆளுங்க நிறைய பேர் பெரிய ஆளாக இருப்பாங்க. இப்போ அலெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இந்தியா லெவலில் ரொம்ப நிறைய டிக்கெட்ஸை இப்படி விற்கிற ஆளுங்க. இருந்தாலும் அவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. அப்போ எனக்குள்ளே என்னென்னா, இல்லை அப்போ ஒரு தமிழ்நாட்டிலேருந்து தமிழனா ஒரு பையன் பண்ணுற ஒரு ஜோக்கை இந்தியாவிலே யாருமே பண்ணியிருக்கக்கூடாது, அப்படிலாம் பண்ணணுன்ற ஒரு ஆசை. அதனால சீரியஸான டாபிக்ஸ் எடுத்து, இந்த டாபிக் வந்து நார்மலாக பேசுகிறதே கஷ்டம். இப்போ நீங்கள் ஒரு பாட்காஸ்ட் வச்சு அந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுறீங்கனாலே யூ வில் ரிக்வயர் ஒரு 5 hour ஃபுட்டேஜ் மாதிரி தேவை. அப்போ தான் நீங்கள் வந்து இல்லை கைஸ் நான் எதுவும் சொல்ல விரும்பல, நாங்கள் வந்து ஜஸ்ட் ட்ரைங் டிஸ்கஸ்ன்னு சொல்கிறதுக்கே அது தேவை. ஸோ அது ஒரு ஜோக்காக நம்ம சுருக்கும்போது அஃபெண்ட் ஆவாங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் ஐ வாஸ் மோர் லைக் என்ன சொல்கிறது, பண்ணுவோம், ட்ரை பண்ணி பார்ப்போன்னு. அப்புறம் ட்ரை பண்ணி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணும்போது நான் மட்டும்தான் அதை பண்ணிருக்கேன். அது எனக்கு மட்டுமே ஒரு ஐடென்டிட்டியாக மாதிரி அது ரொம்ப பெரிய கிக்காக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அதை பண்ணி பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு, நம்ம இந்த சொசைட்டி இந்த மாதிரிலாம் பண்ணுறோம்ல, அதையெல்லாம் விட நீங்கள் ரெக்கார்டிங் ரீல் பண்ணிங்கன்னா பெட்டராக போகும். இந்த சொசைட்டிக்கான கருத்துக்கள் இதெல்லாம் நம்ம காமெடியாக பண்ணால் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதோட இம்பேக்ட் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் ரசிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட பெருசாக இருக்கும். நீங்கள் அந்த காமெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எல் மதிப்பு ரொம்ப பெருசாக இருக்கும், நீங்கள் ஷோக்கு வர ஆரம்பிச்சிருவீங்க. பட் அது நான் உங்களுக்கு வால்யூம்ஸும் நம்பர்ஸும் கொடுக்குமானா ரொம்ப டவுட்டு தான். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, அமெரிக்கா மாதிரி இருக்கும்னு நினச்சேன் மார்க்கெட்டு. ஏன்னா அங்கே டேவ் ஷெப்பல், பில்பர் இவங்களாம் தான் பெரிய ஆள், இந்த மாதிரி கருத்து இப்படிலாம் சொன்னால் தான் பெரிய ஆள். இங்கே நம்ம அப்படி சொன்னோன்னா இவன் ஏன் இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லி யாராச்சும் ஹர்ட் பண்ணி சிரிக்க வச்சிருவான். அங்கே பாரு அந்த கல்யாணத்தில் நடக்கிற காமெடி, அந்த வீட்டுக்குள்ள ஆண் பெண் காமெடி, இதெல்லாம் தான்ப்பா அது அந்த மக்களோட குடும்பமாக சேர்ந்து. நான் வந்து இந்த இப்படி போயிடுது டாப்பிக்கு, உனக்கு காமெடி பண்ண தெரில. நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே கமெண்ட் செக்ஷனில் என்னை அப்ரிஷியேட் பண்ணி கமெண்ட்ஸ் 10க்கு 1 தான் இருக்கும். பட் அந்த மாதிரி ஜோக்ஸ் நம்ம பண்ணும்போது, எஸ்பெஷலி இந்தியா மாதிரி ஒரு தமிழ்நாடு மாதிரி ஒரு மார்க்கெட்டில் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் நம்ம மக்கள் வந்து இதை உடனே ஏற்றுக்க போகிறது இல்லைன்னு. பட் சம்டே ஏற்றுக்கிறானோ இல்லையோ, ஒரு நாள் எங்கேயாச்சும் அது பிரேக் ஆகும். அன்னைக்கு திரும்பி பார்த்தாங்கன்னா இதெல்லாம் முதல்ல நான் தான் பண்ணியிருப்பேன். அந்த ஒரு க்ளவுட்டுக்காகவும் இதுக்காகவே நான் அதை பண்ணுறது. ஆனால் அந்த காமெண்ட்ரி அது மேலே வந்து பண்ணி லைக் டு மேக் ஜோக்ஸ் அவுட் ஆஃப் இட் இஸ் ஆக்சுவலி குவைட் டு பிக் டீல். லைக் ஒன் திங் தட் ஐ think a lot of people don't understand about comics is that they're actually very very intelligent people. like நான் சும்மா அவங்க இங்க இருக்காங்கன்னுக்காக சொல்லலை, பட் ஒரு ஜோக் வந்து மற்றவங்க சிரிப்பாங்க அப்படின்னு யோசிச்சு அது அவங்க யோசிச்சு எழுதுறாங்க. தேர் திங்கிங் அபவுட் இட். அவங்க நடந்து போகும்போது யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன ஜோக் கிராக் பண்ணும், அது மாதிரி தேர் ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் வாட் தே திங்க் யூ வில் ஃபைண்ட் ஃபனி. And not everybody can be funny, not me. So I think that when they make, especially in the mari commentary, society commentary பண்ணும்போது, I feel like that makes a larger impact than just in the mari vanda pona comedy oda. I feel like that is more impactful. இல்ல, it's what is required for the society at this point னு இருக்குல்ல. ஏன்னா to be very honest, I really thought societal commentary நான் பண்றல, the things I love the most, அது பண்ணும்போது தான் எனக்கு எல்லாரும் தலையில் தூக்கி வைக்க போகிறாங்க விக்ரமன்னு நினச்சேன். பட் பீப்புள் தே லைக் இட், தே அப்ரிஷியேட் இட், பட் வெரி ஃபியூ வில் கம் அண்ட் பி லைக் அதை பற்றி ரொம்ப பேசுவாங்க கொள்வாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ் they really don't want social commentary from
ரேண்டம் பீப்புளோன்னு தோணும் எனக்கு. அட்லீஸ்ட் நான் பார்த்தேன். ஏன்னா I feel like they don't want social commentary from anybody. In fact, yeah. யார் சொன்னாலுமே it's like a problem, even if it's like a small thing that you're mentioning. Just ஒரு personal choice இருக்கும். என்னோட personal opinionல சொல்றேன் நான். Like ஒரு personal choice இருந்தா கூடயும் it will elicit like different parts of the society to speak differently. So இப்போதைக்கு நீங்க சொல்ற மாதிரி I don't think a lot of people. Yeah, so அது என்ன ஆயிடுதுன்னா நம்ம எல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி அந்த வீடியோ வந்து 1 மில்லியன் சம்திங் 1.4 மில்லியன் 1.4 மில்லியன் இஸ் அ குட் நம்பர். பட் இட்ஸ் நாட் லைக் நெக்ஸ்ட்டு ஒரு 100 பசங்க அதை பார்த்துட்டு வந்து டேய் இதுதான்டா அடுத்து நம்ம எல்லாருமே இனிமேல் ஜாதி பற்றி பேசிடலாம், நம்ம எல்லாரும் செக்ஸிசம் பற்றி பேசிடலாம் அப்படிலாம் யாரும் இறங்க போகிறதில்ல. So one thing that I think about content these days is நீங்க இன்ஸ்டாகிராம்ல கூட எடுத்து பார்த்தீங்கன்னா லைக் எல்லா கான்டென்ட்டுமே டைஜஸ்டபிளாக இருக்கும். லைக் இமீடியட்லி லைக் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் 4 ரீல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னு ஞாபகமே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ வாட் பீப்புள் லைக் ரியலி என்ஜாய் வாட்சிங் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் லைக் மற்ற கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் கிட்ட பேசி, it's that people love nostalgia. That's one thing. So like whether it is like old songs that keep coming up, you know, இப்போ நியூ சாங்ஸும் வருது, பட் லைக் ஓல்ட் சாங்ஸ் மறுபடியும் இப்போ பிக்கப் ஆகுறது பார்க்கும்போது you know that people miss those times, you know. And then like நீங்க வந்து அது அந்த மாதிரி சாங்ஸ் வந்து கலாய்ச்சு லைக் அந்த ரெக்கார்டிங் வீடியோஸ்லாம் போடுறது, லைக் people love nostalgia, people love things that make them feel good about themselves, you know. If you talk about social commentary, like obviously there's like oppression and the oppressed and ellame irukum, and if the oppressor watches it, he or she is like I don't wanna like I don't think what you're saying is right abdinu. When the oppressed watches it, they're just like I don't like இது தான்டா content abdinu avanga share பண்ணுவாங்க. It will become like a whole left wing right wing thing, you know. இல்லை லெஃப்ட் விங் ரைட் விங்கோட இட்ஸ் ஆல்சோ மேட்ரு ஆஃப் ரைட்ஸில். இட்ஸ் லைக் நான் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன் என் லைஃப்பில் நடந்ததுலேருந்து, அஃப்கோர்ஸ் தேர் இஸ் எக்ஸாஜரேஷன், இட்ஸ் நாட் நியூஸ், இட்ஸ் நாட் லைக் இதுதான் நடந்துச்சு ஐம் ரிப்போர்ட்டிங் க்ரைம் அப்படி இல்லை. பட் நான் என் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயத்த வச்சு ஒரு ஜோக் சொல்கிறேன், அதுக்கான உரிமை எனக்கு இருக்குது, கரெக்டுங்களா? அப்போது அந்த உரிமை இருக்கும்போது அதுக்கு நீ சிரிக்காத, அதனால நீ வந்து என்னை செலிப்ரேட் பண்ணாத, அதுக்கு உனக்கு நிறையா அதுக்கு இது இருக்குது நீ. ஆனால் நம்ம ஊரில் என்ன ஆயிடுதுன்னா, நீ எப்படி அப்படி பேசலாம், நீ எப்படி இதை பேசலாம், நீ எப்படி இதை யோசிச்ச, அது ஒன்றும் அப்படி கிடையாது. இது எப்படி இருக்குன்னா, நான் ஒரு வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒருத்தவங்க ஜாதி பார்த்து என் பிளேட்லேருந்து சாப்பிடாம இருந்தாங்கன்னு நான் சொல்கிறேன், அதெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்றான். நடந்துச்சு நிஜமாலே. ஜாதி பேர் ஏன்டா சாப்பிட மாட்டேன்னு கேட்டும்போது, இல்லை மச்சான் அவனை தான் என் ஜாதி தெரியலன்னா அவன் ஜாதி பேரை சொல்கிறான் என்கிட்ட. இது வந்து ஒரு பெரிய விஷயம் தானே. அப்போது நான் அதை ஜோக்காக சொல்கிறதே கஷ்டம். இது வந்து கொஞ்சம் ஒரு மன வருத்தமான ஒரு விஷயத்த ஜோக்காக சொல்கிறதே பெரிய விஷயம். அதுக்கு வந்து இப்படிலாம் யாரும் பண்ணுறதில்ல. உங்களை மாதிரி ஆளு ரொம்ப வருத்தம் எப்போ வரும்னா, நம்ம எல்லாருமே என்ன சொல்லிடுவாங்கன்னா ஹேட் கமெண்ட்லாம் கண்டுக்காதீங்கப்பான்றாங்க. பட் வெரி ஆனஸ்ட்லி ஹேட் கமெண்ட்டை மட்டும் தான் நான் கண்டுக்குவேன். நல்லா சிரித்து அப்ரிஷியேட் பண்ணுறதுலாம் ஓகே, அப்ரிஷியேஷன் அப்படின்ற ஒரே பாக்ஸ்குள்ளே போயிடும். ஹேட் கமெண்ட் மட்டும் தான் என் மைண்ட்லேயே இருக்கும் நைட்லாம் தூங்கும்போது. அதை நம்ம வந்து ரியாக்ஷனை தான் தவிர்க்கிறோமே தவிர்த்து, அது நம்மள மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட் அஃபெக்ட் பண்ணலன்னா நம்ம சொல்லிட முடியாது அவ்வளோ சீக்கிரம். அதில் ஒரு இது என்னென்னா, ரொம்ப கஷ்டமாக எனக்கு எப்போ இருக்குன்னா, நீ இப்படி கண்டென்ட் போடுறதுனால 2 பேரை அடிச்சுக்கிறான், பேசிக்கிறான், சண்டை ஒன்னால இப்போ சண்டை வருது, சண்டைக்கு நீ தானே காரணம் அப்படின்றாங்க. எனக்கு இது ரொம்ப நாள் ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. அப்புறமா நான் யோசிச்சு பார்த்தா, அவங்களுக்கு நான் தேவையில்லை, அவங்களுக்கு யாதோ ஒன்று தேவை. அவன் இல்லாட்டாலும் சண்டை போட்டுட்டே தான் இருப்பான். அன்னை தேதிக்கு என்னை வச்சு சண்டை போடுறான் அப்படின்னு ஆயிடுச்சு. அண்டு இந்த மாதிரி யாருக்காச்சும் சோஷியல் கமெண்ட்ரி இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபாலோயிங் வரும். நல்ல ஃபாலோயிங்னா people who appreciate the nuances. ஆமாம், appreciate the nuances. they will like என்ன சொல்கிறது, ரொம்ப நாளைக்கு பர்மனெண்ட் டக்குன்னு அன்ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ரொம்ப நாள் பர்மனெண்ட்டாக நம்மளோட ட்ராவல் பண்ணுற கூடிய ஃபாலோயிங் கிடைக்கும். நிறையா ஃபாலோயிங் வருமானா கஷ்டம். இட்ஸ் வெரி எப்படி சொல்கிறது, நிறையா வராது, எனக்கு தெரிஞ்சு வராது. இப்போயுமே நான் சோஷியல் கமெண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோமே நான் சொல்கிறேன்ல, அது வந்து 1 மில்லியன் தான், 1.4 சம்திங், இட்ஸ் கோயிங் டுவர்ட்ஸ் 1.5 மில்லியன். பட் அதோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் ஒர்க்கு.
நீங்கள் பார்த்து ஐ திங்க் ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த வெளியே வந்துச்சுல்ல. ஆமா. ஸோ அந்த ஒரே ஒரு நாள் மியூசிக் அகாடமியில் நான் ஷோ பண்ணுறது வந்து என்னோட 5 வருஷ ஸ்டாண்டப் வாழ்க்கையில் அதுதான் என்னோட பினாக்கிள் மூமெண்ட்டு. அந்த ஒரு 1000 சீட்டு ஷோ பண்ணுறது, அதில் வந்து அவ்வளோ பண்ணி 6 மாதம் உழைச்சி பண்ணி ஒரு 10 நிமிஷம் டைட்டாக ஒரு கண்டென்ட் போட்டால் இவங்ககிட்ட இருந்து 1 million வருது. But it was really good and 1 million is a good number. Yeah. But I'm not saying it's low or anything. But அது வந்து இன்னைக்கு உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு உங்கள் லைஃப் சேஞ்சிங் நம்பராக இருக்குமான்றது வந்து இன்னைய தருணத்தில் கொஞ்சம் ஒரு I don't think that like numbers will change you. I feel like adilinde vara opportunities is what will change you. So it might be even like a video that doesn't reach so many people. You know, or 20,000 வியூஸ்ல இருக்கிற வீடியோல இருந்து கூட யாராச்சும் ஒருத்தங்க பார்த்து அது இன்னொருத்தங்க someone important கிட்ட காட்டினாலே that's an opportunity that you created for yourself, you know. So it doesn't matter. இல்ல இது கண்டிப்பா உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அது வந்து கொஞ்சம் ஒரு எப்படி சொல்றது, இப்போ அதுவே ஒரு 10 million 15 million போயிருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், ஒரு ஜஸ்ட் ஃபார் ஆர்குமெண்ட் சேக். I could guarantee ticket sales. Got it. I could guarantee certain things. Okay, got it. Which would have been on a practical side which have made my life as a comedian, as an artist, a little comfortable. Much more comfortable. Okay. So அது இதை யார் நாளைக்கு ஒரு பெரிய ஆள் பார்த்து தம்பி நீ வாப்பா நீ தான்ப்பா நம்ம இதில் வந்து இது நடிப்பா ரைட்டர் ஆகப்பான்னு சொல்லலாம். பட் அதெல்லாம் அவுட் சைட் சான்ஸ் தான். அது நான் விக்கல்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும்போது கூட விக்கல்ஸ் பார்த்து தான் எனக்கு ஆடில் நடிக்க வாய்ப்பு வந்துச்சு. எல்லாமே விக்கல்ஸை ரெஸ்யூமாக வச்சு தான் எனக்கு வந்திருக்கு இது வரைக்கும் லைஃப்பில். ஸோ அது அப்படி நான் சொல்ல வரல. பட் ஒரு ஃபாலோவிங்காக நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறதுன்றது வந்து இந்த சோஷியல் கமெண்ட்ரி வீடியோஸ், ஒரு சோஷியல் கமெண்ட்ரியிலேருந்து சோஷியல் கமெண்ட்ரியவே நல்லா காமெடியாக பண்ணுறவங்கலாம் வந்து ஒரு நீஷ் கேட்டகரியில் தான் நம்ம போய் இருப்போமே தவிர்த்து நீங்கள் அந்த மெயின் ஸ்ட்ரீம் அட்டாக் பண்ணால் தான் மெயின் ஸ்ட்ரீம் லைக் சினிமா, அம்மா அப்பா, ஸ்கூல், காலேஜ், லவ், இந்த மெயின் ஸ்ட்ரீம் டாபிக்ஸ் ஏதோ அதையுமே அது பண்ணுறனாலே நம்ம வைரல் ஆக மாட்டோம். அதில் ஒன்று வித்தியாசமாக பண்ணணும். எல்லாரும் ஓடுற ரேஸ்லேயே ஓடி அதில் டிஃப்ரெண்ட்டாக பல்டேட்ஸ்னே ஓடினா தான் நம்மளை வந்து அதை பார்த்து அந்த ஒரு இப்போ ஒரு ஸ்டேச்சர் இருக்குல்ல, பெரிய இதுன்னு சொல்ல வரல, ஏதோ சர்வைவல். ஒரு 4 பேர் இருக்கோம், 4 பேருக்கும் வீட்டில் மாதம் காசு தந்துடுறோம், ஒரு வாடகை கொடுத்து ஒரு சின்ன ஆஃபீஸில் இருக்கோம், எங்களை நாங்கள் பார்த்து ரேஞ்சுக்கு வந்திருக்கோம். அதுவே எங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு 2022. பட் இப்போ அங்கே இருக்கோன்றதே ஒரு பெரிய விஷயம் எனக்கு. அதனால அந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து இந்த சோஷியல் கமெண்ட்ரி இது ஹெல்ப் பண்ணிச்சானா கிடையாது, நிஜமாலே கிடையாது. அந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து நான் இதை விட்டுட்டு இல்லை இதுதான் எனக்கு பிடிக்கும், பட் இதை விட்டுட்டு நம்ம போய் ப்ரூவ் பண்ணணும், ஸோ கால் கமர்ஷியல் ஆர் வேறு ஏதாச்சும் மெயின் ஸ்ட்ரீமாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு இறங்கும்போது தான் அதுவுமே வருது. ஸோ நீங்கள் வந்து ஆர்டிஸ்டாக சர்வைவ், அட்லீஸ்ட் பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாக இப்போ இந்த மாதிரி ஒரு கமெடியனாவோ இல்லை கண்டென்ட் ஐ டோன்ட் நோ, நான் வெறும் காமெடி பர்ஸ்பெக்டிவில் மட்டும்தான் சொல்ல முடியும்னு நம்புகிறேன். ஸோ அங்கேருந்து பண்ணும்போது ஐ திங்க் அபீஷ் மேத்யூவோ யாரோ சொல்லுவாங்க, 1 ஃபார் தி கிச்சன் 1 ஃபார் தி சோல்னு. அந்த மாதிரி நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்னால் இட்ஸ் பெட்டர். அண்ட் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப பேசணும்னு தோணும், பட் அதை கண்டிப்பாக பப்ளிக் வந்து ஏற்றுக்குவாங்களா புரிஞ்சுக்குவாங்களான்னு தெரியாது. அதை பண்ணாமே இருக்கக்கூடாது, ஏன்னா வி வில் ஸ்டார்ட் ரிசென்டிங் அவர் செல்ஃப். நம்ம ஒரு கலைஞனா ஒரு ஆர்டிஸ்டாக உங்களுக்கு என்ன சொல்லணுமோ சொல்லிடுங்க, பட் நான் அதை மட்டுமே சொல்லிட்டே இருப்பேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும்னா, ஒரு பாயிண்டில் நான் எப்படி விக்கல்ஸில் ஒரு இடத்துல நிறுத்தணுன்ற ஒரு நிலைமைக்கு வந்தேன்ல, அங்கே போயிருக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு கமர்ஷியலும் இது பேலன்ஸ் பண்ணி போனீங்கன்னா ஒரு பக்கத்துலேருந்து காசு வரும், எப்பப்போ நம்மளுக்கு மனசில் ஒரு குமுறணும் புலம்பணும்னு தோணுதோ அப்போ அது பண்ணிட்டு அப்புறமா மூவ் ஆன் பண்ணுறது பெட்டர். ஓகே, அன்லோடட் இதான் ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட், நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி யார் கேட்டாலும் இதெல்லாம் சொல்லவே மாட்டேன். அன்லோடட் ஹிரோஷிமா. ஆமா. ஸோ யூ ஆல்சோ ஐ வாண்டட் டு ஆஸ்க், அபீஷ் மேத்யூக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கல்ல? ஆமாம். And you performed in Sarang as well. இதுதான் எல்லாமே உட்காந்து ஸ்டாக் பண்ணிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்க பார்த்தீங்களா, அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். நிறைய பேர் எல்லாம் பண்ண மாட்டாங்க, நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம் அது வைரல் ஆச்சுன்னு தான் தெரியும். பட் அது
அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஏன்னா பை த டைம் நான் ப்ரொஃபஷனல் ஆகிட்டேன், பட் நான் லா காலேஜில் இருக்கேன். ஆனால் என் கூட போட்டி போடுறதுலாம் பார்த்தீங்கன்னா இவங்க யூஜி பண்ணிருக்க பசங்க. ஓகே. ஸோ டு பி வெரி ஆனஸ்ட், அவனுக்கு ஒன்றும் அவ்வளோ நல்லா. ஓகே, யூ ஹேட் an edge. ஆமாம், அதுலேயும் ஒரு பையன் ரொம்ப நல்லா பண்ணான். பட் அவன் ஃபைனல்ஸ்னு வரும்போது ட்ராவ் ஆகிடுச்சு. ஓகே. அவங்ககிட்ட அடுத்த செட்டுலாம் பெருசாக அது இல்லை. ஓகே, உங்ககிட்ட இருந்துச்சு. நான் அப்போவே ½ hour வச்சுருந்தேன். ஓகே. அப்போது இந்தாடா என்னோட ஆயுதத்தை எடுக்கிறேன்ற மாதிரி எடுத்து பண்ணால், அப்பயும் நம்மளுக்கு என்னென்னா அன்னைக்கு வந்து சாரங்களை திடீர்னு வந்து தமிழில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. அதுக்கு உடனே ஒரு என்னது தமிழில் பண்ணக்கூடாது, அதே மாதிரி தமிழில் பண்ணக்கூடாது, அதே மாதிரி நீ சொல்லலாம் என்னொன்னு. அப்புறமா என் கூட பெர்ஃபார்ம் பண்ணுற பையன் தான் ஜட்ஜிங். இருக்கிறது 10 கமெடியன் தான் ஆக்டிவாக சீனில், அதில் ஒரு பையன் தான் ஜட்ஜிங்கில் இருந்தான். பயஸ்லாம் பார்க்காதடா, கரெக்டாக பண்ணுன்னு தான் சொல்லணும். இல்லைங்க தமிழ்லாம் பண்ணலாம், தமிழில் பண்ணலாம், நோ இஷ்யூஸ்ன்றாங்க. அப்புறமா நான் அபிஷ்மேத்திக்கு ஓப்பன் பண்ணும்போது தமிழில் போய் பண்ணேன். ஒரு அதான் சொன்னல, கொஞ்சம் லைட்டாக தமிழ் பற்று எனக்கு. அதனால எனக்கு என்ன லைட்டாக ஒரு சின்ன ஒரு இது, அது என்ன நீ எப்படி நீ மெட்ராஸ்லேயே ஒரு கல்ச்சுரல்ஸ் நடத்துவ, அதை நாங்கள் தமிழில் பண்ணக்கூடாதா, நீ சீரியல்னாலும் பரவாயில்லடா, நான் தமிழில் தான்டா பண்ணுவேன்னு ஒரு 2 ஜோக் இங்கிலீஷில் சொல்லிவிட்டு அப்புறமா தமிழில் பண்ணேன். தமிழில் பண்ணால் அதாவது இந்த திஸ் இஸ் பார்ட்டான்னு ஒரு 300 பேர் மாதிரி ஒரு 300 ஆடியன்ஸ் மட்டும் இருக்கான் பின்னாடி. அங்கே ஏதோ காட்டுறக்காத அவன் மட்டும் அங்கேருந்து எனக்கு விசில் அடிக்கிறான், தேங்க்யூ ரேண்டம் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அந்த காலேஜ் ஐ திங்க் ஹேஸ் a lot of நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால அவங்க ஐஐடி என்றாலே அப்படி தானே. அது தவறு இல்லை. நான் வந்து ஹிந்தி பேசக்கூடாதுன்னோ இது இப்படிலாம் சொல்ல முடியாது. பட் தமிழில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு என்ன சொல்கிறது, இன்டர் காலேஜில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு சொல்லக்கூடாதுல்ல. அது அது என்ன சொல்கிறது, நான் லா காலேஜ்லேருந்து போன ஸ்டூடெண்ட்டு, ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டப் கமெடியன். நான் கொஞ்சம் சண்டை போட்டேன், அதெல்லாம் பண்ணால் ஓகே. நினச்சி பாருங்களேன், ஏதோ ஒரு பையன், ஒரு சின்ன பையன், ஏதோ ஒரு வேறு ஏதோ ஃபஸ்ட் இயர் படிக்கிற பையன், ஏதோ என்ன சொல்கிறது தமிழ் மீடியம் பையனே வரான், அவன் போய் சண்டை போட மாட்டான். தமிழ் சான்ஸ் தான் அவனுக்கு கடைசி வரைக்கும் சாரங்களை ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது. கொடுமைன்னா ஆடியன்ஸ் எல்லாம் நம்ம ஆளுங்க உட்காந்துட்டு இருக்காது. ஐஐடி ஆடியன்ஸ் அவங்க வேலை இருக்குமா என்னன்னு தெரியல, அவனுங்க இருக்க மாட்டானுங்க. இந்த அபிஷ்மதி ஷோக்கு மட்டும் தான் வந்தானுங்க. மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐஐடிஎன்ஸே 2-3 பேர் தான் இருப்பாங்க. மிச்சம் எல்லாம் மற்ற காலேஜ் பசங்க தான். என்னை அவங்க செலக்ட் கூட பண்ணிக்க தேவையில்லை, எனக்கு நீங்கள் பண்ணுறதே புரியலன்னு சொல்லலாம். பர்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்றது வந்து ஒன்ஸ் அகெயின் திருப்பி அதே ரைட்ஸ் உரிமைக்குள்ளே வந்துடுது. அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் டிக் ஆயிரும். Got it. Okay, and now நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டப் கமெடியனாக நீங்கள் வந்து you've made a name for yourself. I think you can say that proudly now, because not only have you done shows in small towns in Tamil Nadu, but you've also done shows abroad internationally. Actually abroad ஷோஸை விட ஸ்மால் டவுன் ஷோஸ் பண்ணுறது தான் கஷ்டம். ஏன்னா அப்ராடில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாண்டப் கல்ச்சர் இருக்கும். என்ன சொல்கிறது, அங்கே ஓப்பன் மைக்ஸ் இருக்கும், ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க. நம்ம ஊருக்குள்ளே தான் ஸ்டாண்டப்பே தெரியாது அவங்களுக்கு. ஸ்டாண்டப் ஷோ அந்த கல்ச்சர் ஃபார்ம் ஆயிருக்காது. ஸோ அங்கே க்ரௌடு கொண்டு வந்து என்னால் எனக்கு மதுரையிலலாம் முதல் 20 மினிட்ஸ் ஷோ பர்ஃபார்மே பண்ண விடல. பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தவங்க குழந்தைய கூட்டிகிட்டு வந்து என்னை காட்டி சாப்பாடுலாம் ஊட்டிகிட்டு இருக்காங்க. ஃபுல் பேக்டாக இருக்குது ஹவுஸு, பேக்டு. செல் அவுட்லாம் பண்ணிட்டேன். அதெல்லாம் வந்து வரலாறு காணாத சம்பவம். மதுரை போய் 2 ஷோ செல் அவுட் பண்ணிட்டான்டா ஒருத்தன்ற மாதிரி. பட் அவங்களுக்கு என்னென்னா இது வந்து ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ். நம்ம வந்து ஸ்டாண்டப் ரொம்ப கேஷுவலாக இருக்குல்ல, எதுக்கு எக்லர்ஸ் தான் இருந்தாங்க. ஷோ பண்ணிட்டு இருக்க ஒருத்தன் கத்துறான், பிரதர் மாதுரி எங்கே அப்படின்றான். மாதுரி எங்கள் இதில் இருக்க ஒன் ஆஃப் தி ஆர்டிஸ்ட்டு. ஒரு பழைய வீடியோவில் வருவா மாதுரி. கொஞ்ச நாளாக அவளை காணும். அப்பப்போ வந்து ஒரு ரீல் பண்ணிட்டு போவா. மாதுரி எங்கவா, டேய் நான் மட்டும் தான்டா ஷோ பண்ண போகிறேன். பிரதர் என்ன ஷோ எதிர்பார்த்து வந்து 18+ன்ற மாதுரி எங்கன்ற என்னப்பா வேணும் உனக்கு? அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், கரண்ட்டு போகுது, அதெல்லாம் பண்ணி அது கம்பு சுத்துற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இங்கே பேசினா இங்கே பேசுவாங்க, இங்கே பேசினா இங்கே அப்படி பண்ணி இப்படி பண்ணி இது பண்ணி அது பண்ணி இது பண்ணி 20 மினிட்ஸ் ஆச்சு அப்படியே எல்லாரையும் காம் டவுன் பண்ணுறதுக்கு. அப்புறமா செட்டுக்குள்ளே போகிறேன். ஸோ அது ரொம்ப ஒரு டேலண்ட். ஆமாம், அது டேலண்ட்டு ப்ளஸ் அதான் சொல்கிறேன், நம்ம ஊரில் போயிட்டு அந்த ஈகோ சிஸ்டமே இல்லாத இடத்துல அது உருவாக்குறதுன்றது எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் கஷ்டம். இன்டர்நேஷ்னலாக என்னென்னா அங்கே மார்க்கெட் இருக்கும், ஸ்பான்சர்ஸ் வந்துடுவாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் நம்மளை சேஃப் படுத்துறதுக்கு நிறையா வழிகள் இருக்கும். அங்கே கொஞ்சம் என்ன இந்த வீசா இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுதான் கொஞ்சம் நம்மளை இங்கே நம்ம ஊர்னா டப்புன்னு பஸ் ஏறி பிடிச்சி போயிட்டு வந்துடலாம். அங்கே அந்த வீசா மட்டும்தான், மற்றபடி மிச்சம் எல்லாமே அங்கே அந்த ஒரு கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க. ஓகே,
ஐ திங்க் ஒரு ஒன் லாஸ்ட் கொஸ்டின் வந்து லைக் எல்லாருக்குமே வந்து ஒரு எப்படி எழுதுறதுக்கு ஒரு எப்படியோ யோசிப்பாங்க. இஸ் தேர் சம்திங் தட் யூ டூ லைக் வந்து செட் எழுதும் போது நான் இப்படி தான் எழுதுவேன், லைக் இப்படி தான் யோசிக்கணும். ஹவு டு யூ லைக் கிரியேட் தட் நீஷ் தட் எவ்ரி டைம் when you pick up a topic நீங்கள் அதை டேக்கிள் பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேக்கிள் பண்ணுவீங்களா? ஹவு டு யூ டூ இட்? இல்லை பெருசாக என்ன பண்ணுவேன்னு தெரில. எழுதுறது ஒன்று தான், பட் எல்லாமே எழுத மாட்டேன். யூஸ்வலாக ஒரே ஒரு நல்ல லைன் மாட்டோம், ஒரு பெரிய செட்டில் ஒரு நல்ல லைன் மாட்டோம். ஸோ ஸ்டாண்டப் ரூல் என்னென்னா, பெஸ்ட்டு ஜோக் வந்து ஃபினிஷிங் ஜோக், செகண்ட் பெஸ்ட் ஜோக் ஓப்பனிங் ஜோக். இதுதான் ஜென்ரலாக உங்களுக்கு செட்டு ஒரு ஃப்ளோ கிடைக்கல இன்னொன்னா இனிஷியலி இப்படி தான் போயிட்டுருக்கணும். ஸோ அந்த ஒரு நல்ல லைன் கொஞ்சம் இன்ஸ்டிங்க்டிவாக டக்குன்னு கிடச்சிரும். அப்புறம் அதை சுற்றி அப்படியே எழுதுறது. இதுக்கு வரணுன்னா இங்கேருந்து இப்படிலாம் பண்ணி இப்படி தான் வர முடியும்னு ஒன்று தெரியும்ல. அப்புறம் லைக் அப்சர்வேஷன் ஜாஸ்தியாக இருக்குமா உங்களுக்கு? லைக் எல்லாமே இருக்கும். ஸோ ஸ்டாண்டப்பில் பார்த்தீங்கன்னா அனக்டோட்டல்னுவாங்க, கதை சொல்கிறது, அப்புறம் அப்சர்வேஷனல், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இதுன்னுவாங்க. எனக்கு பெருசாக வித்தியாசம் தெரியாது. அவங்க நிறையா பிரித்து சொல்லுவாங்க, இம்ப்ரோன்வாங்க அதுன்னுவாங்க. நம்மளுக்கு ஏதோ ஒன்று நல்ல ஜோக் சொல்லிட்டா சரின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போது என்னோட இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டின் ஸ்கூல் வர்சஸ் நார்மல் ஸ்கூல் பிட்டில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் அது அப்சர்வேஷனலாக அனக்டோட்டலாலாம் எனக்கு தெரில. பட் அந்த ஸ்கூலில் என்ன நடக்குதுன்றது என் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை வச்சு அது ஒரு அப்சர்வேஷன் தான். பட் அதை சொல்லும்போது வெறும் அப்சர்வேஷனாக சொன்னாலும் இதுவாக இருக்காது. அது ஒரு கதைக்குள்ளே போட்டு அங்கே ஒரு கேரக்டர் சொல்லி அங்கே ஒரு வேர்ட் ப்ளே பண்ணி அதெல்லாம் பண்ணி தான் பண்ணணும். ஸோ அதான் நம்ம அடிச்சு எழுதுறது நம்ம ஜோக்குன்னு நினச்சி எழுதிடுவோம். அப்புறம் போய் பார்த்தா அவன் சிரிக்க மாட்டானுங்க, அப்படியே அடிச்சு எழுதுறது தான் அதுவான். ஆல்ரைட், ஐ திங்க் ஓரளவுக்கு எக்ஸ்டிங்விஷ் பண்ணிட்டேன் என்னோட ஓன் லைக் கியூரியாசிட்டி when it comes to stand up and comedy shows in general, because I feel like ஒரு கிரியேட்டர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஸ்டாண்டப் இஸ் சம்திங் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா வந்து தேர் மைட் பி ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் லைக் ஃபேஷன் இன்ஃப்ளூயன்சர் ஆர் லைக் காமெடி கான்டென்ட் கிரியேட்டர்ஸ். அவங்க கூட தேர் லைக் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்டாண்டப் ஐ வுட் சே. பிகாஸ் நாட் எவ்ரி காமெடி கண்டென்ட் கிரியேட்டர் அவங்க கட் பண்ணி போடுறாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு ஷோ சஸ்டெயின் பண்ண முடியும்னா தட் அவங்களோட டேலண்ட் பொறுத்து இருக்கு. இதை பதிவு பண்ணதுக்கு நன்றி. ஏன்னா இதை நான் சொன்னேன்னா இட் வில் பி வெரி கொஞ்சம் எப்படி சொல்கிறேன், ஆமாம் நீ சொல்லதான்றா செய்வ, நீ ஸ்டாண்டப் நீ தான் சொல்லுவேன்ற மாதிரி இருக்கும். பட் இன்னொன்று ஸ்டாண்டப்பில் ஒரு முக்கியமான இது நிறைய பேர் புரியாதுன்னா, அது வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட கேட்குறாங்க என்ன இந்த மாதிரி அதை டெலிகாஸ்ட் பண்ணி யூடியூப்பில் போடுங்களேன் அப்படிங்க. யூடியூப்பில் போட்டால் சோறு வராது ஜி. அந்த ஒரே ஷோ வச்சு தான் நான் வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றின்னு இருக்கேன். அதனால ஸ்டாண்டப்பு கொஞ்சம் பொறுமை மட்டும் இருந்தால் போதாங்க. So I think stand-up and comedy content as such, they're completely different, and this is like a performance art. அதனால ஒரு டான்ஸ் ரிசைட்டல் போகிறதோ ஒரு மியூசிக் ரிசைட்டல் போகிறதோ அந்த மாதிரி தான் this also falls under the same category. So this is something that I've never actually done, like performance art ஸ்கூலில் பண்ணியிருக்கேன். So I was really curious உங்ககிட்ட இருந்து to learn how you சும்மா பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க ஸ்டாண்டப். no chance. இல்ல உங்க நண்பர்கள் சிலர்லாம் ஷோஸ்லாம் பண்ணாங்களேம்மா. ஓ யா எஸ் அதெல்லாம் அப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அதான் ஸ்டாண்டப் எப்படி வளருது, உடனே எடுத்தோடனே சோலோ ஷோ தான் பண்ணுவியாப்பா. சின்ன சின்னதாக 10 நிமிஷம் அப்படிலாம் பண்ண மாட்டேன். சிச்சி பண்ணா சோலோ, அது சோல்ட் அவுட் சோலோ. அடடா. பட் அதுக்கும் ஒரு டேலண்ட் கண்டிப்பா தேவை. நான் தான் சொன்னேன் ரொம்ப ஐ ஃபீல் லைக் அவங்களுக்கு வந்து லைக் அவங்க ஃபுல்லாக அந்த சர்க்கியூட்ல இல்லாதனால கொஞ்சம் அவங்க because they weren't like scared by the realities of it, they just went into it like breezier and then they came out breezier, you know. So நல்லா பண்ணாங்கன்னா எனக்கு அது வேற ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு பீரியட்ல என்ன ஆயிடுச்சு, நான் கரெக்டாக இதெல்லாம் பண்ணும்போது நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் காமெடி பண்ணணும்னு உள்ள வந்துட்டாங்க. நாங்கள் ஒரு 50 பேர் இருக்கோம். அதில் எப்பயாச்சும் இந்த 5 வருஷத்துக்கு என்ன மாதிரி ராம்குமார் ப்ரோ மாதிரி இன்னும் 2-3 பேர் மாதிரி ஒருத்தர் பிரேக் அவுட் ஆகி வைரலாகி வெளில வருவோமா. மிச்சம் எல்லாரும் நாங்கள் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுவோம். செல்லிங் அவுட் 100 டிக்கெட் விற்கிறதுலான்றதுலாம் வந்து நான் பெங்களூரில் முதல் தடவை 100 டிக்கெட் விற்றேன். 5 மணி நேரம் அழுதேன். செல் அவுட்டா ஏன்னா அது முன்னாடி சென்னை ஷோவில் விற்க முடியல என்னால். 100 டிக்கெட் அழுகிற 5 மணி நேரம். இந்த பாட்டு இருக்கும்ல விக்ரமில், என்னது விக்ரம்னு ஏதோ ஒரு லைன் ஒன்று வரும், ஐயோ அது நல்ல லைன் ஒன்று வரும், திருப்பி ஸ்பாட்டிஃபைல போட்டு ப்ளே பண்ணிருக்கேன்.
அழுதுகிட்டே ப்ளே பண்றேன். ஏன்னா 100 டிக்கெட் வித்துட்டோம், 100 செல் அவுட்ரா, அந்த 100 டிக்கெட் விற்க 30 ப்ரொமோஷனல் ரீல் போட்டேன். ஒரு மாசம் ஃபுல்லா என்ன ஜோக் சொன்னாலும் இந்த மாதிரி பண்றீங்களா விக்கல்ஸ் ஆஃப் விக்ரமாங்க. இன்னைக்கு அதே தான் டெக்னிக்கா வச்சு அது என்ன சொல்றது, என்னோட ஒரு வியர்டான ஒரு பொசிஷனிங் என்னன்னா மிச்ச ஸ்டாண்டப் காமெடியன்ஸுக்கும் எனக்கும் என்னன்னா, அவங்க எல்லார்கிட்டையும் ஒரு பயங்கர வைரலான ஒரு ரீல் இருக்கும். இப்போ எஸ்ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்கிட்ட வந்து ஒரு பயங்கர வைரல் ரீல் இருக்கும். அலெக்ஸ் சொல்லவே வேணாம். அவங்க அப்புறமா ஒரு ஸ்பெஷல் பண்ணியிருப்பாங்க. பட் நான் 1000 சீட்டர் விற்கும் போது கூட மியூசிக் ஆக்டர்ஸ் இது வைரல் ஸ்டாண்டப்னு சொல்ல முடியாது அதெல்லாம். ஸோ நான் வந்து இல்லை தன்னடக்கம்னு சொல்லலாம். பட் என்னதான் இருந்தாலும் ஐ திங்க் everybody knows who at least in Chennai என்னோட தெரிஞ்ச சர்க்கிள்ல everybody knows because of Vikram. Everybody knows the four of you, everybody knows you, and I feel like because you feel like you haven't had that breakout yet, உங்களுக்கு நீங்க உங்களோட own feeling, but I feel like ஒரு அளவு you're there, you just haven't. I am there, but அதான் இப்படி ஒரு ரூட் இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், இப்படியே என்ன பண்ணலாம், மீனம்பாக்கம் போகிறதுக்கு அம்பத்தூர் போய் பக்கத்தூர் போய் சுற்றி அங்கேருந்து லாரி பிடிச்சி வந்து இறங்கிடலாம் அப்படின்னு ஒரு ரூட்டில் போய் எப்படியோ அந்த பக்கம் வந்து சேர்ந்துட்டேன். பட் ஐ ஃபீல் லைக் நீங்கள் வந்து லைக் தோஸ் நம்பர்ஸ் ஆர் இட் செல்ஃப் ஹியூஜ், யூனோ லைக் த நம்பர்ஸ் தட் யூ சேயிங். ஆப்வியஸ்லி ஒரு கம்ஃபர்ட் லெவல்லேருந்து உங்கள் டிக்கெட் செல்லிங் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யூ மைட் சே தட் ஓகே திஸ் இஸ் நாட் yet comfortable enough for me அப்படின்னு. But trust, it will happen in good time, and I feel like you have to give yourself credit in the meanwhile as well. தேங்க்ஸ்மா, ட்ரை பண்ணுறேன். நாங்கள் வந்து என்ன சொல்கிறேன், நம்ம இந்தியன் ஹவுஸ் உள்ளேருந்து வருவோம்ல. Yeah, I feel like because like I really like in the whole podcastல உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது you're talking and like உங்களோட ஓன் எஃபர்ட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் அண்டர்மைன் பண்ணி பேசுன மாதிரியே இருந்துச்சு எனக்கு. பட் ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் ஓகே மேபி இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு. பட் லைக் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஐம் ஜஸ்ட் லைக் நீங்கள் ஆக்சுவலி உங்களை அண்டர்மைன் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியல. நம்ம யூ காட் த சான்ஸ் டு ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் டு ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் parodied you. இதுக்கு மேலே வாட் கைண்ட் ஆஃப் பிரேக் அவுட் வைரல் மூமெண்ட் யூ வாண்ட்? அது கரெக்டு தான். இப்படி நீங்கள் சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் வேடாக தான் இருக்குது. பட் அது come on man, like which stand-up comedian, like which comic has ever had A.R. Rahman remake their own parody? Like who has done that? You have to give yourself credit where credit is due, and I feel like you haven't given it to yourself in a long time. So Vikram, let me tell you, you're a fantastic comic and you've made it. thank you so much. பட் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம ஊரில் ஜென்ரலாகவே எப்படி சொல்கிறது, ஸ்னூப் டாக் சொல்லுவார்ல லாஸ்ட் ஐ வாண்ட் தேங்க் மீ அப்படின்னு. அப்படி சொல்கிறது வந்து நம்ம கல்ச்சரில் ஒரு ஜென்ரலாக ஒரு இதுவாக அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். But you start that. You start it for yourself. You don't have to start it for other people. நீங்கள் மற்ற யாருக்காகவே பண்ண தேவையில்லை. It doesn't have to be a culture. Let it be your thing that you appreciate yourself. Come on man. அது ரொம்ப கஷ்டம் எனக்கு. இல்லை ரொம்ப வராது. ஏன்னா எனக்குள்ள இன்னொரு இது சொல்லிடுறேன், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல. அதாவது நம்ம வீட்லேயுமே இந்தியன் ஹவுஸ் ஹோல்டில் நீங்கள் ஏதாச்சும் நல்லது பண்ணியிருப்பீங்க, உங்கள் அம்மா அப்பா உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா எனக்கு தெரில. எங்கள் வீட்லேயும் பெருசாக அப்ரிஷியேஷன் அப்பா தம்பி எப்படி சூப்பர் அப்படிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. எனக்கு இப்போ கல்யாணம் ஆகும்போது எங்கள் அண்ணனுங்க 2 பேர் வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணி மேடையில் பேசினாங்க. எனக்குலாம் அழுதுறாது அப்படின்னு இருந்துச்சு. ஸோ எனக்கு அது ஒரு கல்ச்சராகவே நம்ம வந்து நல்ல விஷயங்களை சொல்ல மாட்டோம். இந்த இதில் கல்ச்சர் பற்றி இவ்வளோ காமெண்ட்ரி பண்ணுற உங்களுக்கு இந்த செல்ஃப் அவேர்னஸ் எப்படி விட்டு போச்சுன்னு தான் கேட்குறேன். எனக்குள்ள தெரியும் நான் மாசுன்னு சொல்ல மாட்டேன், அவ்வளோதான். அது எப்படி இல்லை, ஐ ஃபீல் லைக் யூ பிலீவிங் வாட் யூர் சேயிங். அதான் தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். லைக் நீங்கள் வந்து ஹம்பிளாக இருக்கிறது தட்ஸ் ஃபைன், யூனோ. நீங்கள் வந்து செல்லிங் யுவர் செல்ஃப் ஷார்ட் டு அதர் பீப்புள், ஐ கம்ப்ளீட்லி கெட் தட், யூனோ. பட் when you start believing how short you're selling yourself to other people, then that's a problem, because you're undermining yourself and you're believing in it. Yeah. சரிப்பா, நீலேருந்து I want to thank me. I took no days off. நான் தான் எழுதினேன், நான் தான் பர்ஃபார்ம் பண்ணேன், எல்லாத்துக்கான நான் தான். நான் ப்ளஸ் இன் இஸ் ஈக்குவல் டு நான் போதுமா?
Kanye West சொல்லுவானே, what was that? Kanye இல்ல அவன் சொல்லுவான் வந்து everybody wanted to know what would happen if you didn't believe it, if I didn't win this. I guess you'll never know. அப்படிலாம் நல்லா பேசவே முடியாதுங்க. எவ்வா அவ்வளோ நான்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்கல்ல பசங்கள்லாம் இந்த இதெல்லாம். எனக்குலாம் ஏய் எங்கே இருந்துன்னா உங்களுக்குலாம் ஏன் இருக்கக்கூடாதுன்ற ஏன் இருக்கக்கூடாதுன்ற வாட் இஸ் த ஹோல் கல்ச்சர் ஆஃப் பீப்புள் புட்டிங் தெம்செல்வ்ஸ் டவுன். நானே நிறைய பண்ணுவேன், ஓகே, நானே பயங்கரமா பண்ணுவேன். பட் when I see other people do it, அப்பதான் போகும்ல. டேய் இவ்ளோ பண்ணியிருக்க, இன்னுமாடா உனக்கு வேணும் வேணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்க? ஆமா வேணும், இதெல்லாம் பத்தாது. வேணும்னு இருக்கட்டும், as in like இன்னுமா do you need to prove to yourself that you made it? I think yeah. இல்ல I think you might have goals, okay, but you have to appreciate your journey ன்னு சொல்றேன் நான். அது பண்ணுவோம் வேற நாள் பண்றேன். I want to thank me. எனக்கு நானே நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் எனது வெற்றிக்கு முக்கிய காரணமா இருந்தது நான், எனது மூளை, எனது கிரியேட்டிவிட்டி. தூங்காதிருந்தது நான், வேர்வை சிந்தியது நான், ரத்தம் குட்டியது நான், லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்று வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டது நான், அதை மதிக்காதது எனது நண்பர்களும் சகோதரர்களும். பட் எல்லாம் பண்ணதுனா ப்ளஸ் ஹரி, சிபி, ஆதி. அதனால நாங்கள் சூப்பர் தான். பொட்டேட்டோ சொல்லிட்டாங்க, அதனால நம்ம அதை தோலை உரித்து ஃப்ரை பண்ணிடுவோம். நம்ம தான். பட் தேங்க்யூ. இதை வந்து நீங்கள் இவ்வளோ இதுவாக பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் சொல்லனா நானும் அப்படின்னு நினச்சிருப்பேன். விக்ரம் நீ மாஸ் தாண்டா அப்படின்னு. போதுங்களா? நீங்க மாஸ் தான், பிலீவ் பண்ணுங்க. Thank you. And with that being said, go buy the tickets for the next Vickles of Vikram show. எங்க இந்த பிள்ளைக்கு எவ்வளவு கோடி புண்ணியம் தெரியுங்களா? 16 மீட்டர் பெருவாழ்வாங்க. அம்மா ராசா கடைசியில இந்த இடத்துக்கு வந்துட்டியம்மா. கான்ஃபிடன்ஸ் மயிராச்சு. அதுக்குலாம் அப்புறமா முதல்ல ஷோக்கு வாங்க. அங்க உங்களுக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் பிடிச்சா கான்ஃபிடென்ட்டா இருக்கும். ஷோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ சொல்லிடுறேன், அநியாயத்துக்கு செம்மையா இருக்கும், அமேசிங்கா இருக்கும். சா இதையா நம்ம இவ்வளோ வருஷமா மிஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றேன்னு இருக்கும். இதை எப்போ ரிலீஸ் பண்றீங்கன்றத பொறுத்து அடுத்த ஷோ வரும். எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் வீக் வந்துரும். நெக்ஸ்ட் வீக்னா நாங்க லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் போடுறோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு விசிட், இஃப் யூ வாண்ட் டு வாட்ச் விக்கல்ஸ் ஷோஸ். இருங்க, இது எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். கம்மிங் November 23 பர்மிங்ஹாம்லையும், November 25 லண்டன்லையும், November 26 டப்ளின்லையும் என்னோட ஷோ நடக்க போகுது. டப்ளின் சாரி, அது அந்த புள்ள பண்ண கிரியேட்டிவிட்டி, என் கிரியேட்டிவிட்டி இல்லை. அதை வச்சு என் ஷோ கணக்கு போட்டுறாதீங்க. ஒரே டப்ஸ் தான். அவங்க டிக்கெட் லிங்க்லாம் போடுறேன்னு சொல்றாங்க. அது கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல, கமெண்ட்ல பின் பண்ணலாமா? பண்ணலாமா? பண்ணிடுவோம். அப்போ அங்கே போய் நீங்க புக் பண்ணலாம். அதுக்கப்புறம் எல்லா ஷோவையும் சொல்லிடுறேன். இந்த பிளாட்ஃபார்ம் எப்போ கிடைக்குன்னு எனக்கு தெரில. இப்போதைக்கு டிக்கெட் இருக்க அடுத்த ஷோஸ்லாம் பார்த்தீங்கன்னா Jan 6 பெங்களூர்லேயும், ஐயோ February 17 சென்னையிலையும் இருக்கு. அது ரெண்டுமே அடுத்த பெங்களூரில் வந்து அது ஒரு 1000 சீட்டர் ஷோ. குட் ஷெப்பர்ட் ஆடிட்டோர்லாம் திருப்பி ஃபர்ஸ்ட் டைம் சென்னையை விட்டு வெளில போயெல்லாம் பண்ணுறேன். உங்களை நம்பி தான் அதில் டிக்கெட்லாம் போட்டிருக்கோம், வந்து சேர்ந்துருங்க. அவ்வா சொல்லிட்டேன், எதை எடிட் பண்ணுறீங்க இல்லையோ இதை எடிட் பண்ணாமல் போட்டுக்கொள்வோம் என்று. அதாவது தன் ஐடி கார்டுக்கே ரெம்பரண்ட் லைட்டிங்லாம் வீட்டு நல்லா போட்டு கொடுத்தார். அவரது நீங்கள் ராம் ப்ரோவையும் தன்வீர் ப்ரோவையும் நான் கேட்டுக்கொள்கிறேன், எதை வேணாலும் எடிட் பண்ணுங்கள். நடுவில் என்னோட வாழ்க்கை போக்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணிடுங்க. எப்படி ஸ்டாண்டப் பண்ண இது பண்ணதெல்லாம் இந்த ஹரி சிபி ஸ்டோரில் ஒரு வேலை அதெல்லாம் நிறைய இன்டர்வியூவில் நாங்களே சொல்லிட்டோம். புதுசாக இருக்கிறது இந்த வரப்போகிற ஷோ தான். இது போட்டிருக்கேன் ப்ரோ, தலையாட்ட மாட்டேங்கிறார், எனக்கு நம்பிக்கை இல்லை. ஷோ வந்தோன்னு பார்த்துடலாம். எஸ், அண்ட் நம்ம ஊர் கிரியேட்டர்ஸ் அண்ட் ஸ்டாண்டப் காமிக்ஸை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் யா, ஷோ நல்லா இருக்கும். எஸ், எனக்கு வந்து இந்த சப்போர்ட்லாம் இல்லை, சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்குமே தான்ப்பா. அது எனக்கு ஆக்சுவலி அவன் எப்படி காசு தருவான்? என்னது எனக்கு சப்போர்ட் பண்ணனும்னாலே இல்ல. சரி ஓகே, அது சொல்ல நான் வேற மாதிரி சொல்றேன். கான்ஃபிடென்ட்டா இப்ப பாருங்க, ஷோ சூப்பரா இருக்குங்க. அது பயங்கரமா இருக்கு. அவங்க பார்த்தது இல்ல, பட் நல்லா இருக்கும். ஓப்பன் மைக் அவங்க என் ஷோ வந்து சூப்பரா இருக்கும். அதுவும் அவ்வளோ பேரோட என் ஷோ நீங்க அமேசிங்கா இருக்கும், அற்புதமா இருக்கும். என்னை சப்போர்ட் பண்ணணும்லாம் இல்லை, நீங்க உங்க ஈவினிங்கை பயங்கரமா சிரிச்சு சந்தோஷமா ஸ்பெண்ட் பண்ணுன்றதுக்காக காசு கொடுத்துவாங்க. ஆமா. Yes, so buy your tickets to Vickles of Vikram and I'll see you all in the next one. Bye. Bye. ஷோல பார்ப்போம்.